وأصحابه أجمعين أما بعد قد قال الله تعالى في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش. கண்ணியமிக்க பெரியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் அவனுடைய தீனை பற்றி சிறிது நேரம் கலந்துரையாடி அதன் அடிப்படையிலே எமது நம்பிக்கையை அமைத்துக் கொள்ளவும் எமது வாழ்க்கையை செயல்படுத்தவும் நாம் தயாராயிருக்கின்றோம். இந்த வகையிலே அல்லாஹ்வுடைய தீனை நாம் செயல்படுத்துகின்ற பணியில் எமது ஈமானை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதுதான் முதலாவது கடமையாகும். அத்திவாரம் ஒழுங்காக அமையாத எந்த கட்டிடமும் நிலை பெறாது. கட்டிடம் உறுதியாகவும் நீண்ட ஆயுளுடையதாகவும் இருப்பதற்கு அத்திவாரம் ஒழுங்காக இருக்க வேண்டும். இதே போல நாம் செயல்படுத்துகின்ற தீன் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதற்கு, மறுமையிலே எம்மை நரகை விட்டும் காப்பாற்றுவதற்கு, சுவர்க்கத்தை எமக்கு தேடித் தருவதற்கு எமது ஈமான் என்னும் அத்திவாரம் சரியாக அமைய வேண்டும். இந்த ஈமானிலே பல அம்சங்கள் உண்டு. அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ் எப்படி மறைவாக இருக்கின்றானோ அவ்வாறே மறைவாக இருக்கின்ற அனைத்தையும் நம்புதல். மறைவாக இருக்கும் அல்லாஹ்வை எமது பார்வையை விட்டும் மறைவாக இருக்கின்ற அல்லாஹ் எமக்கு மறைவாக இருக்கின்றானே அன்றி எங்களை அல்லாஹ் காணாமல் இல்லை, பார்த்து கொண்டே இருக்கின்றான். இதனால்தான் அவனை அஸ்-சமீஅ் அல் பஸீர் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாங்கள் நம்புகின்ற சரியான முறைப்படி ஒழுங்காக பூரணத்துவமாக நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை பூரணமாகிவிடும் என்றால் அதனை அடுத்துள்ள அனைத்து நம்பிக்கையும் சரி வருவதற்கு இது எங்களுக்கு வழிகோலும். இந்த வகையிலே அல்லாஹ்வை பற்றியுள்ள நம்பிக்கையிலே கலிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில் பல முரண்பாடுகள் தோன்றியுள்ளதை காணலாம். பாலர் பருவத்திலிருந்து உயர் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கக்கூடிய நாம் எமது கல்வியிலே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது சம்பந்தமாக எமக்கு பலவிதமான கருத்துக்கள் புகுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கூட பாடத்திலே படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுவது அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பதுதான் சிறுபிராயத்திலிருந்து எமக்கு ஊட்டப்பட்டது. எதுவரைக்கும் என்றால் அரபு மதரசாவிலே ஓதி பட்டம் பெற்று வெளியே வந்த காலத்திலும் கூட அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்துடனேயே நாங்கள் இருந்து வந்தோம். ஆனால் ஈமானின் சரியான விளக்கத்தை விளங்கிக் கொண்டு வரும்போதுதான் நாங்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே இஸ்லாத்துக்கு முரண்பட்ட உலகில் உள்ள ஏனைய சில மதங்களுடைய நம்பிக்கையிலே இருந்துள்ளோம் என்பது விளங்க வந்துள்ளது. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை நாம் அன்று விளங்கி இருக்கவில்லை. இன்று நாம் அதனை விளங்குகின்ற போது அல்லாஹ்வுக்கு நாங்கள் எத்தனை விடுத்தம் நன்றி செலுத்தினாலும் போதாது, எத்தனை விடுத்தம் சுஜூது செய்தாலும் போதாது. எமது நம்பிக்கை அவன் சீர் செய்ததற்காக நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாத வேறொரு மத கொள்கையும் இஸ்லாத்தின் கொள்கையும் ஒன்றாக முடியாது. இஸ்லாத்தின் கொள்கை இஸ்லாம் அல்லாத மத கொள்கைக்கு முரண்பட்டால்தான் இஸ்லாத்தின் கொள்கை சரியானது. இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கைக்கும்
இஸ்லாத்துடைய கொள்கைக்கும் முரண்பாடில்லை என்றால் இரண்டும் இரண்டு மதமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, இரண்டும் ஒன்றாக இருந்து விடலாம். இந்து மதத்திலே சொல்லுவார்கள், கடவுள் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், அவன் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்லுவார்கள். கடவுள் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இப்பொழுது நீங்கள் அனைவரும் கிரகிக்க தெரிந்தவர்கள், நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தமிழ் மொழியிலே நான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்துக்களுடைய அந்த நம்பிக்கைக்கும் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், மலையிலும் இருக்கிறான், மடுவிலும் இருக்கிறான், உலகெங்குமே அவன் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற நம்பிக்கைக்கும் முரண்பாடு எதுவும் உண்டா? கிடையாது. ரெண்டும் ஒன்றுதான். இந்த நம்பிக்கை முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து முஸ்லிம்களிடம் ஊடுருவியதாகும். முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து முஸ்லிம்களிடத்திலே இந்த நம்பிக்கை மட்டுமல்ல, அடிப்படை நம்பிக்கை வேண்டுமா, கலாச்சார பண்பாடுகள் வேண்டுமா, வியாபார கொடுக்கல் வாங்கல் முறைகள் வேண்டுமா, எதை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பண்பாடுகள் முஸ்லிம்களிடத்திலே நுழைந்திருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கு இது ஒரு பெரிய தலையங்கம், பெரிய ஒரு விரிவாக்கம். இதன் அடிப்படையிலே இப்படி ஊடுருவியவைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பது. ஒன்றே ஒன்று மாத்தம், கடவுள் எங்கும் இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். இந்த ரெண்டு வசனத்துக்கும் இடையில் உள்ள ஒரு மாத்தம் என்னவென்றால், அங்கு கடவுள் இருந்தது, கடவுள் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை அல்லாஹ் என்று மாற்றி வச்சது மட்டும்தான். கொள்கை ஒன்றுதான், ரெண்டு சொல் மாற்றம் மட்டும்தான், நம்பிக்கை ஒன்றுதான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற இந்த நம்பிக்கையிலே எங்களை திளைக்க வைத்து விட்டார்கள். இந்த நம்பிக்கைதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை என்று உறுதியாக நம்பும்படியும் சொல்லிவிட்டார்கள். இந்த நம்பிக்கையிலே யாராவது இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையை விட்டவர்கள் விலகியாக வேண்டும். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையை நம்பி இருந்ததனால்தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹும் முஹம்மதும் ஒன்று, அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களிலே இறங்கி இருக்கிறான், அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களிலே தோன்றுகிறான், அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்களுடைய செயல்பாட்டின் மூலமாக உலகத்துக்கு வருகிறான் என்ற முர்த்தத்துவாதிகள், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்களுடைய கொள்கையை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர்களுக்கு அல்லாஹ் முஹம்மதுடைய தோற்றத்திலே உலகத்துக்கு வந்தான் என்று சொன்னவர்களுக்கு முர்த்தத்து பட்டம் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களை முர்த்தத்துகள் என்று சொன்னவர்களில் ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றோம், அதே கொள்கையுடன் தான் இருக்கின்றார்கள். முர்த்தத்து பட்டம் யார் வழங்கினார்களோ அப்படி வழங்கியவர்களில் சிலரும் கூட அந்த முர்த்தத்து பட்டத்துக்குரியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையும் அல்லாஹ் முஹம்மதுடைய உருவத்திலே வந்துவிட்டான் என்ற கொள்கையும் ஒன்றுதான். அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே வஹியை கொடுத்து இதை கொண்டு போய் முஹம்மதுக்கு கொடுத்துட்டு வா என்று சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹிராத்திலே பார்க்கின்றார்கள், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். அவர்களுக்கு கலக்கமாகிவிட்டது. மீண்டும் அல்லாஹ்விடத்திலே செல்கின்றார்கள். அல்லாஹ், யா அல்லாஹ், நீ அல்லவா அந்த குகையில இருந்தாய், சரி நீ அங்கே போய் கொடுத்துட்டு வா என்று அல்லாஹ் இரண்டாம் முறையும் சொன்னானாம். இரண்டாம் முறையும் வந்து பார்க்க அங்கும் அல்லாஹ்வா இருந்தானாம், அப்பொழுதும் அல்லாஹ்வா இருந்தானாம். மீண்டும் ஒருமுறை அல்லாஹ்விடம் போய் முறையிடவே அல்லாஹ் சொன்னானாம், உமது வேலை அவருக்கு எத்தி வைக்கிறது மட்டும்தான், முஹம்மது தான் நான் தான் முஹம்மது, கொடுத்துட்டு வா என்று அல்லாஹ் சொன்னான். இப்படி காத்தாங்குடியிலே முர்த்தத்து பட்டம் வழங்கப்பட்ட அப்துரௌப் என்பவர் பகிரங்கமாக பேசி அதன் மூலமாக அவருக்கு முர்த்தத்து பட்டம் வழங்கப்பட்டு விட்டது. இதிலே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கைக்கு முர்த்தத்து பட்டம் இல்லை,
அல்லாஹ் முஹம்மதுடைய உருவத்திலே உலகத்துக்கு வந்தான் என்று சொன்னவனுக்கு முர்த்தத்து பட்டம். இந்த நம்பிக்கை ரெண்டு ஒன்றுதான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையும், கடவுள் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற கொள்கையும் ஒன்றே ஒன்றுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அல்லாஹ் எங்கிருக்கிறான்? அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான். அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பது சம்பந்தமாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றன. பின்னாலே வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் இது பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறியிருக்கின்றார்கள். இப்படியான கருத்துக்களை இன்று முன்வைக்கின்ற போது அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்று சொல்லி அவனுக்கு இடம் அமைத்து விட்டார்கள். இது குஃபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டம் சூட்டுகின்றார்கள். எது ஈமானோ அதுக்கு குஃபர் என்று சொல்கின்றார்கள், எது குஃபரோ அதுக்கு ஈமான் என்று சொல்கின்றார்கள். இது தலைகீழாக இவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலாவை மனிதனிலே எந்த அளவுக்கு கொண்டு வந்து கலந்து விட்டார்கள் என்றால், அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்ற ஒரு திக்ர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காதிரியாக்காரர்கள். பல தரீக்காக்கள் உண்டு. அந்த தரீக்காக்களிலே ஒரு தரீக்கா காதிரியா தரீக்கா. அந்த தரீக்காவில் ஒரு பிரிவு உண்டு, ஹத்தாதியா என்ற ஒரு பிரிவு. ராத்திபத்துல் ஹத்தாத் என்று சொல்வார்கள். அந்த ராத்திபிலே அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்று 100 விடுத்தம் சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு காலத்திலே அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்று சொன்னோம். கால் மடித்து சுஜூது காலிலே உட்கார்ந்து அத்தையாத்துடைய இருப்பிலே உட்கார்ந்து அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்று 100 விடுத்தம் சொன்னோம், பயபக்தியுடன் சொன்னோம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை இப்பொழுதுதான் விளங்க முடிகின்றது. அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்று சொல்றதும் காத்தாங்குடி ரவுபுடைய கொள்கையும் ஒன்றுதான். அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்ற கிதாபை இன்று மோதுகின்றவர் முர்த்தத்துகள் அல்ல, ஆனால் காத்தாங்குடி ரவுபு முர்த்தத்து. அல்லாஹு மௌஜூத் பில் வுஜூத் என்ற கருத்து என்ன? வுஜூத் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் சொல்வது வுஜூத். அதை இன்னொரு வகையில சொல்லி காட்டுறால், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு வுஜூத் என்று சொல்லப்படும். அல்லாஹு மௌஜூத் என்றால் அல்லாஹ் இருக்கிறான். பில் வுஜூத் என்றால் வுஜூதிலே அல்லாஹ் இருக்கிறான். வுஜூதை கொண்டு அல்லாஹ் வழியாக இருக்கின்றான். வுஜூத் என்றால் மனிதன், மிருகங்கள், மலை, மடு, கடல், மேடு, பள்ளம், வானம், பூமி இதெல்லாம் வுஜூத். இப்படியான வுஜூதிலே அல்லாஹ் இருக்கிறான். மனிதனிலும் அல்லாஹ் இருக்கிறான், மலையிலும் இருக்கிறான், மடுவிலும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான், நீரிலும் இருக்கிறான், நெருப்பிலும் இருக்கிறான். இந்த அல்லாஹ் மௌஜூத் பில் வுஜூத் என்ற அவர்கள் திக்ர் என்ற பெயரிலே உண்டாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதுவும், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையும், முகம்மதுடைய உருவத்திலே அல்லாஹ் உலகத்துக்கு வந்தான் என்ற கொள்கையும் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் அல்லாஹ் மௌஜூத் பில் வுஜூத் என்பவர்கள் முஸ்லிம்கள், ஈமானுடையவர்கள், சுவர்க்கத்துக்கு போவதாக நினைச்சு கொண்டிருக்கிறவர்கள். அல்லாஹ் முகம்மதுடைய உருவத்திலே உலகத்துக்கு வந்தான் என்று சொன்னவன் நரகவாதியாக்கப்பட்டு விட்டான். ஆக பார்த்தா எல்லாரும் ஒரே கூட்டம். இப்படியான அமைப்பிலே முஸ்லிம்களுடைய ஈமானை கருவறுக்கக்கூடியதாக, எங்களுடைய ஈமானிலே ஆட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக முஸ்லிம் அல்லாதவர்கள் சதி செய்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குஃபுர் அவர்களுக்கு தெரியாமலே ஊடுருவிவிட்டது. இதனை நாங்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அரசிலே அமைந்துள்ள அரசிலே இருக்கின்றான். அவன் இப்பொழுது அவனுடைய இடம் அரசாகத்தான் இருக்கின்றது என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது, ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதோ நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு உதாரணத்தை பாருங்கள். இன்றைக்கு மிக்க தூரம் போக வேண்டாம். குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம் பிற்பகுதியிலே வருவோம். முற்பகுதியிலே நாங்கள் யாரெல்லாம்
இன்றைக்கு இந்த அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய கொள்கையிலே இருக்கின்றது அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எங்குமே இருக்கிறான், மலையிலும் இருக்கிறான், மடுவிலும் இருக்கிறான், உன்னிலும் இருக்கிறான், எங்கிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களே, இப்படியானவர்களுடைய கடந்த கால கதைகளே சொல்லுகின்றன. ஆனால் அந்த கதைகள் ஆதாரம் உள்ளவை அல்ல, அவர்களால் சோடிக்கப்பட்டவை. இருந்தாலும் அந்த கதைகள் சொல்லுகின்றன அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியுடைய முரீத் ஒருவர் இறந்து விட்டார். பெரிய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்துகிறேன். முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியுடைய ஒரு முரீத், ஒரு சின்ன புள்ள இறந்து விட்டார். அந்த பிள்ளையுடைய தாய்க்கு அந்த ஒரே ஒரு புள்ள மட்டும்தான், வேற புள்ள இல்ல. தாய் ஓடோடி வந்து சேகரத்திலே சொல்கின்றார், சேகனா அவர்களே, இந்த புள்ள மௌத்தாகி விட்டான், அந்த புள்ளையை விட்டா எனக்கு துணைக்கு வேறு ஆள் இல்ல, எப்படியாவது ரூஹ மீட்டிட்டாங்க. பார்த்தா ரொம்ப இறக்கமாயிக்குது. இந்த பொம்பளைய தனிய விடுறத விட அந்த பிள்ளைக்கு திரும்ப ரூஹ கொடுத்துறான் பொருத்தம்னு நினைச்சு அவர் அப்படியே பார்வையை மேல் நோக்கி வானத்தை நோக்கி செலுத்தி பார்க்கின்றார். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். எங்கே போகின்றார்? 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இஸ்ராயேலே கீழறங்கும், இந்த சின்ன பிள்ளையுடைய ரூஹை திருப்பி தந்துவிட்டு சென்றுவிடும் என்று கேட்டா இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், முடியாது. என் மலாய்க்காமார்களுடைய தன்மை, அல்லாஹ் ஏவியவர்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், சொன்னதை சொன்னவாறே செய்து முடிப்பார்கள். இதுதான் மலாய்க்காமார்களுடைய தன்மை. அவர் தன்னுடைய தன்மை கேட்டவார் பதில் சொன்னாராம். அப்ப இவர் சொல்றாராம், நான் முஹிதீன் சொல்றேன் இறங்கும். அவர் திரும்பவும் மடத்துட்டு நான் போய்கிட்டு தான் இருக்கிறார். நான் முஹிதீன் சொல்றேன் இறங்கும். அப்பொழுதும் இறங்கல்ல. உடனடியாக தன்னுடைய கராமத்தின் மூலமாக ஒரே ஒரு குதி குதித்தார். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்ற இடத்துக்கே போய்விட்டார். 2 பேருக்கு சண்டை நடக்குது. உயிரை கொண்டு போன கூட கவுந்துட்டு. அன்றைக்கு முழு உலகத்திலே யார் யாரெல்லாம் மௌத்தாகி ரூஹு வாங்கப்பட்டார்களோ அத்தனை பேருடைய ரூஹும் அவரவருடைய உடம்போட போய் சேர்ந்துச்சு. புழுகிலே அண்ட புழுகு, இதை விட புழுகு கிடையாது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு விளையாடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தன்மையோடு விளையாடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு விளையாடுகின்றார்கள். இதையும் பெரிய பெரிய ஆளுங்கள் மேடைகள் ஏறி பேசுகின்றார்கள். இப்படிப்பட்ட இடத்திலே இவர்களுடைய விளையாட்டு அல்லாஹ்வுடைய அதிகாரத்துடனும் ஆட்சியுடனும். மலாய்க்காமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், 66ஆம் அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் ஏவியவைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், எவ்வாறு ஏவப்பட்டார்களோ அவ்வாறே செய்து முடிப்பார்கள். இது மலாய்க்காமார்களுடைய, அதாவது அந்த மலாய்க்காமார்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மலாய்க்காமார்களுக்கு இந்த தன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த தன்மைக்கு அவர்கள் மாறு செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலா கதரை இங்கே மாற்றமாகின்றது. அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜுக்கு சென்ற போது தன்னிச்சைப்படி போகவில்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி புராக் என்னும் வாகனத்தை கொடுத்து பைத்துல்லாஹ்விலே காபத்துல்லாஹ்விலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் பைத்துல் மக்திஸ் வரைக்கும் அவர்களை புராக்கிலே அழைத்து வந்து அந்த இடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துணையை கொண்டுதான் அவர்கள் மிராஜுக்கு சென்றார்கள். ஆனால் இங்கே எந்த அளவுக்கு கேவலம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு இவர்கள் சேர்த்து வைத்த கதை, ஒரு குதி குதிச்சாராம், 7 வானத்துக்கு அங்கால போயிட்டாராம். இவரை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிருக்கிறார்கள், அது வேற விஷயம். இப்பொழுது இந்த சம்பவத்திலே இவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள், அல்லாஹ் வானத்துக்கு மேலானதான் இருக்கிறான். 7 வானங்களை தாண்டி அரிசி இருக்கின்றது. அந்த அரிசை நோக்கி இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்நேரத்திலே அவர்களோடு இவர் போரிட்டார், அதன் மூலமாக உயிர்கள் எல்லாத்தையும் மீட்டி எடுத்தார் என்று கதை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி செய்த இந்த புழுகு கதை, அந்த கதை கூட சொல்லுகின்றது அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்று சொல்லி. நான் சொல்ல போறது சரியான ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள வசனங்கள். அதை சொல்றதுக்கு முந்தைய அவங்களால கற்பனை செய்யப்பட்ட கதையை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிராஜுக்கு சென்ற போது எப்படி சென்றார்கள், எங்கே சென்றார்கள்? பைத்துல் மக்திஸிலே இருந்து 7 வானங்களையும் தாண்டி 7 வானங்களுக்கு அப்பால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு
சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் போய் சிதறத்துல் முந்தஹாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இந்த இடத்தோடு நான் நின்று கொள்ள வேண்டும், இனி நீங்கள் தனிமையாக செல்லுங்கள் என்று சொன்னதாக ஹதீஸ்கள் தெளிவாக சஹீஹாக கூறிக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு அரிசை நோக்கித்தான் சென்றிருக்கின்றார்கள். இது சஹீஹான ஹதீஸ். அடுத்து நாங்கள் நடைமுறையிலே சாதாரணமாக உதாரணம் பார்க்கின்றோம். ஒரு முஸ்லிமை விடுங்கள், முஸ்லிம் அல்லாத ஒரு வைத்தியர் ஒரு நோயாளிக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார். கடுமையான வருத்தம், உயிர் பிரிய போகின்ற கட்டம், ரொம்ப முயற்சி எடுத்து விட்டான். இனிமேல் அவனுடைய உயிர் பிரிந்துவிடும் என்ற நிலையில இருந்து கொண்டிருக்கின்ற போது அந்த நோயாளியின் சகோதரன் போய் டாக்டரிடத்திலே கேட்கிறான், டாக்டர் அவர்களே என்ன சொல்லுகிறீர்கள், இந்த நோயாளியின் நிலைமையை பற்றி என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டபோது டாக்டர் கவலையால் வாய் பேச மாட்டார். கையை விரித்துவிட்டு மேலே பார்க்கின்றார். கையை விரித்துவிட்டு மேலே பார்க்கின்றார். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றார். இயற்கையாகவே மனிதன் கண் பார்வை அல்லாஹ்வை நோக்கி மேலேதான் போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது நபி அவர்களுக்கு மக்காவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மாற்றமான நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்காவிலே இருந்தபோது அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது, நீர் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழும் என்று. 16 மாத காலங்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை வானத்தை நோக்கி இருந்தது. அடிக்கடி அவர்கள் வானத்தை நோக்கிக் கொண்டே இருந்தார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாம் நபி அவர்களை அறியாமலே வானத்தை நோக்கி பார்வை செல்லும். ஏன்? பைத்துல் மக்திஸிலே இருந்து மீண்டும் காபத்துல்லாவின் பால் முகத்தை திருப்புமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வரமாட்டாதா என்று அவர்கள் நினைத்து அவர்கள் வானத்தை நோக்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்களா, வஹி கொண்டு வருகின்றார்களா என்று அங்கே பார்ப்பார்கள். இது நபி அவர்களுக்கு அடிக்கடி இந்த சம்பவம் நிகழ்ந்து வந்தது. 16 மாதங்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா வஹி இறக்குகின்றான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. நபியே, அடிக்கடி உம்முடைய பார்வை வானத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீர் விரும்புகின்றபடி நாம் அந்த திசையை விரும்புகின்றபடி நாங்கள் திருப்பி விடுவோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், உம்முடைய பார்வையை மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவின் பால் திருப்புவீராக. இப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? அடிக்கடி உம்முடைய பார்வை வானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஏன் வானத்தை நோக்கினார்கள்? வஹி இறங்க வேண்டும் அங்கே இருந்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும் அங்கே இருந்து. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்து வர காரணம் என்ன? அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான். அரிசிலே அல்லாஹ்வை தரிசித்து அல்லாஹ்வுடைய வஹியை பெற்றுக் கொண்டு 7 வானங்களையும் தாண்டி அவர்கள் பூமிக்கு வர வேண்டும். அதனால்தான் நபி அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இதனை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்பதற்கு இந்த ஆயத் எங்களுக்கு மிக தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனின் 35வது அத்தியாயம் 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இலைஹி யஸாதுல் கலிமுத் தய்யிபு வல் அமலுஸ் ஸாலிஹ் யர்ஃபஉ. அவனிடத்திலே சிறப்பான கலிமாக்கள், சாலிஹான அமல்கள் அவன்பால் ஏறி சென்று கொண்டிருக்கின்றன. யஸாது என்ற வார்த்தை அவன்பால் ஏறி சென்று கொண்டிருக்கின்றன. எதற்காக இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்? அல்லாஹ் தஆலா அரசின்பால் அரசிலே இருக்கின்றான். அந்த அரசின்பால் இந்த மனிதன் மொழியக்கூடிய இந்த கலிமா தய்யிபா என்ற இந்த வார்த்தையும் சாலிஹான அமலும் அவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொன்னான், யா ஈசா இன்னீ முத்தவஃபீக வ ராஃபிஉக இலைய. 3வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளால் துரத்தப்பட்டு போன நேரத்திலே எதிரிகள் பின்னாலே துரத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
இறுதியாக சென்று அவர்கள் ஒரு குகையினுள்ளே பிரவேசித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஈசாவே, நான் உம்மை இவர்களை விட்டும் நான் மறைத்து என்பால் நான் உம்மை உயர்த்திக் கொள்வேன். பூமியிலே இருக்கின்றவரை எங்கே உயர்த்துவது? பூமிக்கு கீழாலையா? பூமியிலே இருக்கின்ற ஒருவரை நோக்கி ஈசாவே நான் உம்மை உயர்த்திக் கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னால் எங்கே உயர்த்துகின்றான்? பூமியிலிருந்து வானத்தின்பால் உயர்த்துகின்றான். அதுவும் வராவியுக்க இலஸ்தமா என்று சொல்லவில்லை. உம்மை வானத்தின்பால் நான் உயர்த்துவேன் என்று சொல்லவில்லை. வராவியுக்க இளைய என்பால் நான் உன்னை உயர்த்திக் கொள்கின்றேன், என் பக்கமாக நான் உன்னை உயர்த்திக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா அரிசிலே இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். அது மட்டுமல்ல, அதே 4வது அத்தியாயத்தின் 158வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் சுப்பிய லஹும் பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று எதிரிகள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அந்த ஈசாவுக்கொப்பாக வேறொருவர் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா அவரை தன்பால் உயர்த்திக் கொண்டான். பல் ரஃபஅஹு அல்லாஹு இலஸ்ஸமா என்று சொல்லவில்லை, அவரை வானத்தின்பால் அல்லாஹ் தஆலா உயர்த்தினான் என்று சொல்லவில்லை. பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, எனினும் அல்லாஹ் தஆலா அவரை தன்பால் உயர்த்திக் கொண்டான். அடுத்து 70ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் 4ஆவது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் மஆரிஜ், தாருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, மலாயிக்காமார்களும் அவர்களுக்கு தலைவரான ரூஹ் என்று சொல்லப்படும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனின்பால் அவர்கள் ஏறிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வின்பால் ஏறிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்கே ஏறுகின்றார்கள்? பூமியிலே இருந்து ஏறுகின்றார்கள். அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான், அல்லாஹ்வின்பால் அவர்கள் ஏறிச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇல் அர்லி சும்ம யாருஜு இலைஹி. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கின்றான், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள இந்த கர்மங்களை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். பின்பு அவன் அந்த வானத்தை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கின்றான். யகாபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், 16ஆம் அத்தியாயம் 50ஆவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான். அதாவது மலாயிக்காமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது யகாபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேலாலே இருக்கின்றவனுக்கு அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மலாயிக்காமார்கள் அவர்களுக்கு மேலால் ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான், அவர்களுக்கு இந்த மலாயிக்காமார்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான், 67ஆம் அத்தியாயத்தின் 16ஆம் 17ஆம் வசனங்கள், அமிந்தும் மன்பிஸ் ஸமாய் ஐயக்ஸியுபிக்குமுல் அர்ல ஃபைதாஹிய தமூர். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், உங்களை பூமிக்குள்ளே புதைத்து விடுவான் என்று நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றீர்களா? நீங்கள் அச்சமில்லாமல் இருக்கின்றீர்களா? அதாவது மன்பிஸ்ஸமாய், வானத்திலே இருக்கின்றவன் பூமியிலே இருக்கின்ற உங்களை பூமிக்குள்ளே அனுப்பிவிடுவான் என்ற விஷயத்திலே நீங்கள் அச்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்களா? அமிந்தும் மம்பிஸ்ஸமாய் ஐயுர்சில அலைக்கும் ஹாசிபன், அல்லது வானத்திலே இருக்கின்றவன் உங்களுக்கு அந்த வானத்திலே இருந்து தண்டனையை அவன் இறக்கி விடுவான் என்பதிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? இறக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸுல் ஹக்கீம், 45ஆவது அத்தியாயத்தின் 2ஆவது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்குகின்ற போதெல்லாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்குகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் தன்சீல் என்ற வார்த்தையை பாவிக்கின்றான், யுனஸ்ஸில் என்ற வார்த்தையை பாவிக்கின்றான், நஸ்ஸல என்ற வார்த்தையை பார்க்கின்றான், அன்ஸல்னா என்ற வார்த்தையை பாவிக்கின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அதனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கினோம். எங்கே இறக்குவது? வானத்திலே இருந்து பூமிக்கு இறக்கினோம்.
தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் தஆலா அஸீஸாகிய அல் ஹகீமாகிய அல்லாஹ் தஆலாவிடமிருந்து அருளப்பட்ட வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது, இறக்கப்பட்ட வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தன்சீல் என்ற வார்த்தை சம்பவத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் காட்டுகின்றான். ஃபிரௌன் ஹாமானை நோக்கி சொல்லுகின்றான், யா ஹாமான் இப்னிலி சர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்பாபஸ் ஸமாவாத் ஃபஅத்தலிஉ இலா இலாஹி மூஸா வ இன்னீ லஅலுன்ஹு காதிபா. ஃபிரௌன் தன்னுடைய அமைச்சர் ஹாமானை பார்த்து சொல்லுகின்றான், ஹாமானே, ஒரு பெரிய ஒரு ஸ்தூபியை நீர் கட்டும், அதிலே நான் ஏறி மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும், மூசா சொல்லுகின்ற அந்த இலாஹை நான் பார்க்க வேண்டும், அந்த மூசா பொய் சொல்லுவதாகத்தான் நினைக்கிறேன் என்று ஃபிரௌன் சொல்லுகின்றான். ஃபிரௌனும் சொல்லுகின்றான், வானத்தை நோக்கி சொல்லுகின்றான், அங்கே ஃபிரௌனுடைய இலாஹ் இருப்பதாக சொல்லுகின்றார், நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். எங்குதான் எடுத்து நோக்கினாலும் அல்லாஹ் தஆலா வானத்திலே 7 வானங்களையும் தாண்டி அரிசிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது. ஹதீஸ் தெளிவாக கூறுகின்றது, இர்ஹமூ மன் ஃபில் அர்தி யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்திலே உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், மக்களுடன் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள், இரக்கமாக அன்பாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், வானத்திலே உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் தஆலா வானத்துக்கு 7 வானங்களுக்கும் மேலால் அரசிலே இருந்து கொண்டிருக்கின்றான் என்று ஹதீஸ் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. நாங்களோ கண்மூடித்தனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டின இந்த அமைப்புகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் காட்டியவைகளையும் நாங்கள் அலட்சியமாக விட்டுவிட்டு அல்லது அதனை ஆராயாமல் அதனை விளங்காமல் இருந்து கொண்டு கடந்த காலத்திலே கட்டுக்கதைகள் மூலமாக சொல்லப்பட்ட புராணங்களை நம்பி விசுவாசம் கொண்டிருக்கின்றோம். எமது விசுவாசம் எல்லாம் அன்று குபுரியத்தான விசுவாசத்தை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ தெரியாத்தனமாக இருந்த அந்த விசுவாசத்தை அல்லாஹ் தஆலா எங்களை மன்னித்துவிடக்கூடும், மன்னித்து விடலாம். எங்களுக்கு முன்னர் மௌத்தாகின எங்களுடைய முன்னோர்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக என்று நாங்கள் துஆ கேட்டுக் கொள்ள வேண்டும். இப்படியான நிலையிலே எங்களுடைய ஈமான் கருவறுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த முன்னைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் எதிரிகள் ஊடுருவி இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். கடவுள் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னதற்கும் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னதற்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? ரெண்டுமே ஒன்றுதான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்பது கிடையாது. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்து பிழையானது. இதில் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் பாடப்புத்தகத்தை நீங்கள், அதாவது பாடசாலையில் உள்ள இஸ்லாம் பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்கள். 9ஆம் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே ஈமான் என்ற அதாவது ஈமான் விளக்கம் என்ற தலையங்கத்திலே 19ஆம் 20ஆம் பக்கத்தை புரட்டி பாருங்கள். அதிலே என்ன விளக்கம் என்றால், அல்லாஹ் அரிசிலே இல்லை என்றும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பது பிழை என்று சொல்கிறார்கள். நன்றாக 2-3 முறை வாசி பார்த்தேன். அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பது பிழை என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பது பிழை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் இல்லை. அந்த விளக்கத்தின்படி பார்த்தா நாத்திக கருத்தல் என்னண்டா, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்தை சொன்னா அதிராவிட கருத்தா போயிட்டு, அல்லாஹ் அரசியல் இருக்கா என்ற கருத்தை சொன்னா வஹாபிகள் கருத்தா போயிட்டு, ரெண்டே சொல்ல போய் கிடைச்சா ஒன்று போய். ஆனா உண்மையில ரெண்டுடைய கருத்து விலங்கல்ல. இந்த ஒரு நிலைமை அந்த பாட புத்தகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வின் மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அரிசிலே இருக்கிறான் என்பது சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் குர்ஆனிலே 7 இடங்களில் இருக்கின்றன. 7வது அத்தியாயம் 54வது வசனம், 10வது அத்தியாயம் 3வது வசனம், 13வது அத்தியாயம் 2வது வசனம், 25வது அத்தியாயம் 59வது வசனம், 32வது அத்தியாயம் 4வது வசனம், 20வது அத்தியாயம் 5வது வசனம், 57வது அத்தியாயம் 4வது வசனம்.
இந்த 7 வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா அரிசிலே இருக்கின்றான் என்ற அம்சத்தை சொல்கின்றான். இதிலே உங்களுக்கு ஒரு இடத்தை சொல்லி காட்டுகின்றேன். சூரத்து சஜிதாவை நீங்கள் எடுத்து ஓதுங்கள். அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா 4வது வசனத்திலே சூரத்து சஜிதா என்று சொன்னா உங்களுக்கு இன்னொரு வகையில் அறிமுகம் செய்யறேன்டா. வெள்ளிக்கிழமை காலையில சுபஹ் தொழுகையில சூரத்து சஜிதா ஓத தெரியாத இமாம் டிஸ்மிஸ், அவருக்கு அங்க இடம் கிடைக்காது. அதை வாஜிபாக்கி வச்சுக்கான், அது வேற விஷயம். சுன்னத்து சந்தேகம் இல்ல, அது ஓதாட்டி தொழுகை பாத்தில் இல்ல. அது எப்படி வச்சுக்காங்கடா, இமாம் இன்றைக்கு சூரத்து சஜிதா ஓதலையா, உடனே அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போகும் கமிட்டிக்கு, என்ன இவர் சூரத்து சஜிதா ஓதல, ஏன்னா நீங்க என்ன பொதுபோக்கா நடக்கிறீங்க, நீங்க இந்த கொத்துபா ஓதல விட்டு போய்த்துருங்க, நாங்க வேற இமாம் பாத்துக்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு வாஜிபாக்கி வச்சுக்காங்க. அந்த சூரத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அல்லாஹுல்லதீ கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அல்லாஹ்தான் 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசின்பால் அவன் உயர்ந்து விட்டான். இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான்? 6 நாட்களிலே வானங்களையும் பூமியையும் படைத்தான். 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்துவிட்டு படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவன் அரிசின்பால் அவன் உயர்ந்து விட்டான். இஸ்தவா இலஸ் ஸமா, இஸ்தவா என்ற சொல்லுக்கு இஸ்தௌலா என்பது கருத்து கொடுக்கின்றார்கள். இது ஈமானை பழுதாக்கக்கூடிய ஒரு கருத்தாகும், ஈமானை கெடுக்கக்கூடிய ஒரு கருத்தாகும். இஸ்தௌலா என்றால் ஆட்சி செய்தான், ஆட்சி முடத்தை அமர்த்தினான். இஸ்தவா என்ற சொல்லுக்கு இவர்களுக்கு இஸ்தௌலா என்று கருத்து கொடுக்க முடியாது. ஆனால் திருப்பி கேட்கலாம், இதே நேரத்தில் இஸ்தவா என்ற சொல்லுக்கு எப்படி கருத்து சொல்லலாம் என்று. குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டே கருத்து சொல்லலாம். அல்லாஹ் தஆலாவை பற்றி சொல்லும் போது வஹுவல் அலியுல் கபீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல் அலி, உயர்ந்தவன், அவன் உயர்கின்றவன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டுகின்றான். அலி என்ற சொல் அலா என்பதிலிருந்து பிறந்து வந்ததாகும். அலா என்றால் உயர்ந்தான், இருத்தபா உயர்ந்தான், அதாவது பூமியிலிருந்து உயரச் சென்றான் அலா. எனவே இஸ்தவா என்ற சொல்லுக்கு அலா என்ற சொல் அங்கே கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், அலி என்பது அவனுக்குரிய ஒரு சிவத், அலி என்பது அவனுக்குரிய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருப்பதனால் அலா என்பதும் அவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. எனவே அவன் அரசின்பால் சென்று விட்டான், அரசின்பால் உயர்ந்து விட்டான். இதே கருத்தைத்தான் இங்கு நான் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வசனத்தை தவிர உள்ள ஏனைய 6 வசனங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், இந்த 4வது வசனத்தை தொடர்ந்து 5வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த அரசிலே இருந்து கொண்டு அவன் வானங்களையும் பூமியையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இந்த வசனங்கள் எங்களுக்கு எதை கூறுகின்றன? அல்லாஹ் தஆலா அரசிலே இருக்கின்றான் என்பதை அவன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான், தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு அழகான விளக்கங்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். அதாவது قال ابن جرير حدثني يونس اخبرنا ابن وهب قال ابن زيد حدثني ابي قال رسول الله صلى الله عليه وسلم ما السماوات السبع في الكرسي الا كدراهم سبعه உல்கியத் ஃபீ துர்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய குர்சி, அல்லாஹ் தஆலாவுடைய அரிசி வேற, குர்சி வேற. அந்த குர்சி இருக்கின்றதே, அந்த குர்சிக்கு முன்னால 7 வானங்களையும் கணித்து பார்க்கும் போது 7 திர்ஹங்கள், 7 திர்ஹம் நாணயங்கள், 7 வெள்ளி நாணயங்கள், 7 வெள்ளி நாணயங்களைப் போல. அது எப்படி 7 வெள்ளி நாணயம்? ஒரு கேடயத்திலே, துருசின்னா கேடயம், ஒரு கேடயத்திலே 7 வெள்ளி நாணயத்தை பதித்தால் அந்த 7 வெள்ளி நாணயம் எடுத்துக் கொள்ளக்கூடிய இடம் மிக குறைவான சொற்பமான இடம். குருசி என்பது அந்த கேடயம் போலவும், 7 வானங்கள் என்பது இந்த 7 திரகமும் பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த சுருக்கமான இடங்கள் போலவும். அப்ப ஒவ்வொரு வானமும் ஒவ்வொரு திரகத்துக்கு ஒப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குருசியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 7 வானங்களும் 7 திரகங்கள் 7 வெள்ளி நாணயங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. அந்த பரந்த
அந்த கேடயத்திலே மிக குறைவான இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய அந்த 7 கிரகங்களும் எவ்வளவு சிறுசாக இருக்கின்றனவோ, அந்த இடம் எவ்வளவு சிறுசாக இருக்கின்றதோ, இதுபோல 7 வானங்களுடைய விசாலம் குறைவாகவும் அந்த குருசி விசாலமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள், சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், மல் குர்சியு ஃபில் அர்ஷ் இல்லா கஹல்கத்தின் மின் ஹதீதின் உல்கியத் பைனல்லாஹி ரைஃபுலாத் மினல் அர்த். அதாவது ஒரு பரந்த வெளி என்று சொல்லும்போது அதுக்கு அளவு சொல்ல முடியாது. ஒரு கிரவுண்ட், ஒரு பெரிய கிரவுண்ட், அந்த கிரவுண்ட் இருக்கின்றது, அந்த ஒரு பெரிய ஒரு பரந்த வெளி, அந்த பரந்த வெளியிலே ஒரு சின்ன ஒரு இரும்பு வளையம் ஒன்றை போட்டால் அந்த இரும்பு வளையம் எவ்வளவு சிறுசாக இருக்கின்றதோ, அந்த பரந்த வெளி எவ்வளவு பெருசாக இருக்கின்றதோ, இதே போலதான் அரிசி என்பது அந்த பரந்த வெளி போலவும், குருசி என்பது அந்த சிறியொரு அந்த இரும்பு வளையம் போலவும், ஒரு காப்பு நினைச்சோம், காப்பு கையில போடுற காப்பு, இரும்பு வளையம். அப்ப இரும்பு வளையம் என்பது அரிசி அந்த குருசியாகவும், அந்த பரந்த வெளி அந்த கிரவுண்ட் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய அரிசாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். பொழுது விளங்க வேண்டும், குருசியுடைய விசாலம் எப்படி? ஒரு கேடயத்திலே 7 வெள்ளி நாணயத்தை பதித்தால் அந்த வெள்ளி நாணயம் குறைவான இடத்தை பிடித்துக் கொள்ளுது. அந்த அவ்வளவு சிறிசாக 7 வானங்கள் இருக்கின்றன. அந்த கேடயம் என்பது பரந்த கேடயம் குருசியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குருசியுடைய அளவுக்கும் அல்லாஹ்வுடைய அரசுடைய அளவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம், ஒரு பெரிய ஒரு மைதானத்திலே ஒரு சிறிய ஒரு இரும்பு வளையம் ஒன்றை போட்டால் அந்த இரும்பு வளையம் என்பது எவ்வளவு குறைவான இடத்தை பிடித்துக் கொள்ளுதோ, அந்த மைதானம் என்பது எவ்வளவு பெரியதாக பரந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, இதுபோல மைதானம் என்பது அல்லாஹ்வுடைய அரசை போலவும், அந்த இரும்பு வளையம் என்பது அல்லாஹ்வுடைய குருசியை போலவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள், பைன ஸமாஇ துன்யா வல்லதி தலிஹா 500 ஆம். பூமியிலே இருந்து முதலாவது வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் 500 வருடங்கள் நடந்தால் எவ்வளவு தூரம் ஒருவன் நடப்பானோ அவ்வளவு தூரம் இருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமிய விஞ்ஞானிகளில் சிலர் சந்திர மண்டலத்துக்கு போவது சம்பந்தமாக அவர்கள் ஆராய்ந்து பார்த்த போது ஹதீஸ்களுக்கு முரணில்லாமல் ஆராய்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சந்திர மண்டலம் என்பது முதலாவது வானத்துக்கு அப்பால் இல்லை, அது வானத்துக்கு கீழாலே தான் இருக்கின்றது. வானத்துக்கு மேலாலே சந்திரன் இருக்கின்றது என்று சொன்னால் ஹதீஸ் பொய்யாகிவிடும். ஹதீஸ் எந்த அளவுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற போது முதலாவது வானத்துக்கு சென்று முதலாவது வானத்தை காவல் புரிகின்ற மலக்குகளிடத்திலே உத்தரவு கேட்டார்கள், நாங்கள் முதலாவது வானத்தை தாண்டி வர வேண்டும், அனுமதி தாருங்கள். அங்கிருந்து கேட்டார்கள், உங்களோடு வந்திருப்பது யார்? அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னாருடைய மகன் இன்னார், அவர் நபியாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னபோது இடம் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் முதலாவது வானத்தை தாண்டி போவதற்கு அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காவிரிகள் எப்படி அந்த வானத்தை தாண்டி போகலாம்? இப்படியான ஒரு முரண்பாடு அங்கே இருப்பதனால் இஸ்லாத்தில் ஈமானுக்கு வெளியே போகாமல் ஆராய்ச்சி செய்த சிலர் சொல்லுகின்றார்கள், அவன் போனது உண்மைதான், ஆனால் எங்க போய் வந்தான்? முதலாவது வானத்தை தாண்டி போகவில்லை, எங்களுக்கு தெரிவடுவது வானம் அல்ல, வானத்துக்கு கீழாலே உள்ள மேகம் என்று சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒருவன் 500 வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் எவ்வளவு தூரம் நடப்பானோ அவ்வளவு தூரம் இந்த பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்குள்ள தூரமாகும். ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில அடுத்த வானத்துக்கு இடையில் உள்ள தூரம் 500 வருட தொலை தூரம். அப்போ 500 வருட தொலை தூரம் என்றால் 7 வானங்களுக்கு இடையில 6 இடைவெளி இருக்கின்றது. பூமியில இருந்து முதலாவது வானத்துக்கு ஒரு இடைவெளி, 7 இடைவெளி, 7×5 35 என்று பார்த்தால் 3600 வருட கால
நடை தூரம் எப்படி இருக்கின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு 7வது வானம் வரைக்கும் தூரம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 7வது வானத்திலே சமாய் சாபியத்துவல் குருசி 500 ஆம் 7வது வானத்திலிருந்து குருசிக்கு 500 வருட தூரம். 7வது வருடத்துக்கு வானத்துக்கு பக்கத்துல குருசி இல்லை, அது இந்த 500 வருட தொலைதூரத்துக்கு அங்கால அல்லாஹ்வுடைய குருசி இருக்கின்றது. வபைனல் குருசி வல் மா 500 ஆம், அந்த குருசியில இருந்து 500 வருட தொலைதூரம் இருக்கின்றது. அங்கே தண்ணீர் இருக்கின்றது. வல் அர்ஷு ஃபௌகல் மா, அல்லாஹ்வுடைய அரிசி தண்ணீருக்கு மேலால இருக்கின்றது. வல்லாஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் அரிசிக்கு மேலால இருக்கின்றான். ஃபௌக என்ற வார்த்தை அலா என்ற வார்த்தை ஒன் என்ற கருத்தை கொடுக்கும், மீது மேலால் என்ற கருத்தை கொடுக்கும். இதை யாரும் எந்த ஆலிமும் மறுக்க மாட்டார்கள். ஃபௌக என்பது இதுதான் கருத்து. வல்லாஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் அரிசிக்கு மேலால இருக்கின்றான். லா யக்ஃபா அலைஹி ஷைஉம் மின் அமாலிக்கும், உங்களுடைய எந்த செயலும் அந்த அல்லாஹ்வுக்கு மறைந்து விட மாட்டாது, அனைத்தையும் அவன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். 3500 வருட தொலைதூரம், 7 வானங்கள் வரைக்கும், 7 வானத்துக்கு அப்பால் இன்னும் ஒரு 5 பார்த்தால் இன்னும் 500, 4000 வருட தொலைதூரம். அதற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கின்றது. அந்த அரிசிக்கு மேலாலே அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். அக்ரஜஹு இப்னு மஹதி அன் ஹம்மாத் இப்னு ஸலமா அன் ஆசிம் அன் ஜுர் அன் அப்துல்லா என்று இந்த ரிவாயத் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இதே ரிவாயத்தை பற்றி ஹாஃபிதுல் ஸஹபி என்ற சரித்திர வல்லுநர் சொல்லிக் காட்டுகின்றார். இதற்கு இதே அமைப்பிலே இன்னும் பல வழிகளில் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சஹீஹான என்று சொல்லிக் காட்டுகின்றார். அனில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலும் இது அல்லாஹ் கிரந்தங்களிலும் பதிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் தத்ரூன கம் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தொலை தூரம் எவ்வளவு என்று நீங்கள் அறிவீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் பதிலளிக்கின்றார்கள், குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு அது தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காட்டினார். ஆல பைனஹுமா மஸீரத்து 500 சனா, இந்த பூமியிலே உள்ள, அதாவது இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையில 500 வருட நடை தூரமாகும். வமின் குல்லி சமாயின் இலா சமாயின் மஸீரத்து 500 சனா, இதே நேரத்திலே ஒவ்வொரு வானத்துக்கும் இருந்து அடுத்த வானத்துக்கு இடையில் உள்ள தூரம் 500 வருட நடை தூரமாகும். وبين السماء السابعة والعرش بحر بين أسفله وأعلاه كما بين السماء والأرض, வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே கடல் இருப்பது போல அந்த 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய குர்சிக்கு மேலால் கடல் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட கடல்? வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கடல் எப்படி இருக்கின்றதோ இதே போன்ற கடல் அங்கும் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார். வல்லாஹு தஆலா ஃபௌக தாலிக், அதுக்கு மேலால் அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். வலைஸ யக்ஃபா அலைஹி ஷைஉம் மின் அமாலி பனி ஆதம், மனிதனுடைய எந்த செயலும் அல்லாஹு தஆலாவுக்கு மறைந்து விடக்கூடியது அல்ல, அனைத்தையும் அவன் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும்? இவ்வளவு தொலை தூரத்திலே, கண்ணுக்கட்டா தூரத்திலே 7 வானங்களையும் தாண்டி, குருசியையும் தாண்டி, அந்த குருசிக்கு மேலா உள்ள தண்ணீரையும் தாண்டி, தண்ணீருக்கு மேலா உள்ள அரசியலை அல்லாஹ் தஆலா இருந்தால் இந்த பூமியை எப்படி அவன் கண்காணிக்கின்றான் என்ற சந்தேகம் சஹாபாக்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக கேள்வி கேட்க முன்னதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய எந்த செயலும் அந்த ரப்புக்கு மறைந்து விட மாட்டாது, அனைத்தையும் அவன் பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் என்று சொல்லி காட்டிவிட்டார். இப்படி அல்லாஹ் தஆலா அரசின் மீது அமர்ந்திருந்து கொண்டு, அரசின் மீது இருந்து கொண்டு அவன் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கின்றான். இதனை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி, இவர் ஒரு தாபியர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவன், அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இஸ்தவா அலல் அர்ஷ் என்பதற்கு
இஸ்தவா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் அலா அலல் அர்ஷ், அரிசின் மீது அவன் ஏறி சென்று விட்டான் என்பதுதான் இஸ்தவா என்பது கருத்தாகும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிக் காட்டுவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார்கள். இஸ்தவா என்ற அரபு சொல்லுக்கு அர்த்தம் என்ன? அலா அலல் அர்ஷ், அரிசின் மீது அவன் ஏறி சென்று விட்டான், உயர்ந்து விட்டான் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தான், பின்பு அவன் அரசின்பால் உயர்ந்து சென்று விட்டான் என்பதுதான் இதற்கு அர்த்தமாகும். என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் காட்டிய 7 வசனங்களிலும் இஸ்தவா அலல் அர்ஷ், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்பதிலே இஸ்தவா 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 என்ற 7 சொற்கள் இருக்கின்றன. இந்த 7 சொற்களும் இஸ்தவா என்பது ஒரு வினை சொல்லாகும், ஒரு ஃபியாலாகும். அந்த இஸ்தவா என்பதற்கு அர்த்தம் என்ன என்று நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை சொல்லி காட்டுகின்றார்கள். قال محمد بن جرير الطبري في قوله تعالى الرحمن على العرش استوى என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று முஹம்மது பின் ஜரீர் தபரி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அலா வர்தஃபா, உயர்ந்து விட்டான் என்பதாகும், மேல் நோக்கி சென்று விட்டான் என்பதாகும். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி ஒரு பாட்டையே படித்து விட்டார்கள். ஷஹித்து பிஅன்ன வஅதல்லாஹி ஹக்குன் وأن النار مسوى الكافرين وأن العرش فوق الماء طاف وفوق العرش رب العالمين وتحمله ملائكة شداد ملائكة الإله مسومين. ஒரு கவியையே படித்து காட்டிவிட்டார்கள். நான் அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு உண்மையானது என்று சான்று பகர்கின்றேன், சாட்சி கூறுகின்றேன், ஷாஹிதாக இருக்கின்றேன். நிச்சயமாக நரகம் என்பது காபிர்களின் தங்குவிடமாகும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீருக்கு மேலால் மிதந்து கொண்டிருக்கின்றது. ஃபௌகல் மாஇ தாஃபின், தண்ணீருக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் மிதந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அரிசின் மீது இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த அரிசை பலசாலிகளான மலக்குகள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மலாயிகத்துல் இலாஹ், அல்லாஹு தஆலாவுடைய மலக்குகளான பலசாலிகளான மலக்குகள் அதனை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இதனை சொல்லி காட்டுகின்றார். வரவத்தாரனி வல் ஹாக்கிம் வல் பைஹகி بأصح إسناد إلى علي بن حسين ابن شقيق قال سمعت عبد الله بن مبارك يقول, عبد الله بن مبارك رضي الله عنه இவர் ஒரு தாபியி. இவர் சொல்லுவதாக ஷகீக் என்பவர் சொல்லி காட்டுகின்றார், ஹுசைன் இப்னு ஷகீக் என்பவர் சொல்லி காட்டுகின்றார். நஅரிபு ரப்பனா பிஅன்னஹு ஃபௌக சபஇ சமாவாத்திஹி அலல் அர்ஷ் இஸ்தவா அலல் அர்ஷ் இஸ்தவா பாயினும் மின் ஹல்கிஹி வலா நகூலு கமா காலத்தில் ஜஹமியா. அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நிச்சயமாக எங்களுடைய ரப்பு 7 வானங்களுக்கு மேலால் அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை நாங்கள் நம்புகின்றோம், அறிகின்றோம். அவன் தன்னுடைய ஹல்குகளை விட்டும் பிரிந்தவனாக இருக்கின்றான், ஹல்குகளில் கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முஹம்மது என்று ஒன்று என்று சொல்லிவிட்டான். இவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா தனது ஹல்கை விட்டும் வேறுபட்டு விட்டான், பிரிந்து விட்டான், ஹல்கிலே கிடையாதவன். வலா நகூலு கமா காலத்தில் ஜஹமியா, ஜஹமியாக்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று இவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப நஅரிஃபு ரப்பனா, எங்களுடைய ரப்பை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று. قال بأنه فوق السماء السابعة على العرش, அவன் 7 வானங்களுக்கு மேலால் அரிசின் மீது இருக்கின்றான் என்று சொல்லிக் காட்டினார்கள். ஹாஃபிதுல் ஸஹபி என்ற சரித்திர வல்லுநர் சொல்லிக் காட்டுகின்றார், அவ்வளவு வக்தின் சமயத்து மக்காலத்த மன் அன்கர அன்னல்லாஹ ஃபௌக அர்ஷிஹி ஹுவல் மக்காலத்தன் மன் அன்கர அன்னல்லாஹ ஃபௌக அர்ஷிஹி ஹுவல் ஜாயித் இப்னு திர்ஹம். ஜாயித் இப்னு திர்ஹம் என்பவன் தான் முதலாவதாக அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை மறுத்தவனாகும்.
ஜாத் இப்னு திர்ஹம் என்ற ஒருவன் தான் அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருப்பதை முதலாவதாக மறுத்ததாகும். இவ்வாறே வக்கதாலிக அன்கர ஜமியத் சிபாத், அல்லாஹ் தஆலாவுடைய சிபத்துகள் அனைத்தையும் இவன் மறுத்து விட்டான். வகதலஹு காலித் இப்னு அப்துல்லாஹ் கஸ்ரி, காலித் இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒருவர் தான் இவனை கொலை செய்து விட்டார். வகிஸத்து மஷ்ஹூரத்துல், இது ஒரு நீண்ட வரலாறு. فأخذ هذه المقالة عنه الجهم بن صفوان إمام الجهمية. ஜஹமியாக்கள் என்ற கூட்டம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகேடர்களான 73 கூட்டத்தில் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இந்த ஜஹமியாக்கள் என்ற இந்த கூட்டத்தின் தலைவன் இருக்கின்றானே, அவன்தான் ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவனாகும். அவன் என்ன செய்து விட்டான்? இந்த ஜாத் இப்னு திர்ஹம் என்பவனுடைய இந்த கொள்கையை இவன் எடுத்துக் கொண்டான். என்ன கொள்கை? இதுதான் அல்லாஹ் தஆலா அரிசில கிடையாது, அவன் உலகெங்கும் இருக்கிறான், எங்குமே இருக்கிறான் என்ற கருத்து அவனுடைய கருத்தாகும். இது இஸ்லாத்தின் கருத்தல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தல்ல, சஹாபாக்களின் கருத்தல்ல, இமாம்களின் கருத்தல்ல. ஆகவே ஜஹம் இப்னு சஃப்வான் என்ற அவனுடைய கொள்கைதான் ஜஹமியா கொள்கையாகும். இது இறைவன் எங்கும் இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கொள்கையை வலியுறுத்துவதாகும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்து இஸ்லாத்துக்கு நேர் மாற்றமாகும், ஹதீஸுக்கு மாற்றமாகும், குர்ஆனுக்கு மாற்றமாகும், இமாம்களுக்கு மாற்றமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் அல்லாத இன்னும் பல இமாம்கள் அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்ற கருத்தும், கடவுள் தூணிலும் இருக்கிறான் திரும்பிலும் இருக்கிறான் என்ற கருத்தும், அல்லாஹ் முகமதுடைய உருவத்திலே அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்தான் என்ற கருத்தும் ஒன்றானதுதான். இதுல சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் அரிசில் இருக்கிறார் என்பது என்ற நம்பிக்கையை உங்களது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா இதே போன்ற இன்னும் பல அம்சங்களிலே பாதுகாத்து வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه. கண்ணியமிக்க பிரியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இவ்வாரமும் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது சம்பந்தமாக உங்களுக்கு வகுப்பு நடைபெற போகின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற முன் தொடர்ச்சி எவ்வாறு என்பதை பற்றி அறிய விரும்புவோர் இங்கு சம்பந்தப்பட்டவர்களை அணுகினால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இன்று கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இரண்டாவது அங்கம் இன்று நடைபெறுகின்றது. அல்லாஹ் தஆலா அரிசில் இருக்கிறான் என்பது சம்பந்தமான தெளிவான ஆதாரங்கள் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் சஹாபாக்களுடைய கருத்துக்களும் இமாம்களுடைய முடிவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. இங்கு சந்தேகம் அடையக்கூடிய அளவுக்கு, சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த விவகாரமும் இல்லை என்பதை நாம் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று எவர்கள் சொல்லுகின்றார்களோ அவர்கள்தான் சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு கருத்து சொல்வார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயமே. ஆதாரத்தை கொண்டு கருத்து சொல்லுவதற்கு அவர்களிடத்தில் எந்த விதமான ஒரு வழியும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களுக்கு அவர்கள் இஷ்டப்பட்டபடி கருத்து சொல்லுவார்கள். ஹதீஸ்களுக்கு அவர்கள் இஷ்டப்பட்டபடி விளக்கம் சொல்லுவார்கள். அவர்களுடைய விளக்கங்களுக்கு அவர்களுடைய புத்தியே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்பது புத்தியை கொண்டு வழிகாட்டப்படக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதனை தீன் என்று சொன்னார்களோ அதுதான் தீனாக இருக்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும்
தீன் என்று சொல்லாத ஒன்றுக்கு தீன் என்று பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஹல்குக்கும் கிடையாது என்பதை நாம் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை எவர்களுக்கு சரியாக விளங்கவில்லையோ அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதுதான் முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் 10வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே, நிச்சயமாக உங்களுடைய ரப்பு தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து விட்டான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்பு அவன் அரிசின்பால் உயர்ந்து விட்டான். இப்படி அல்லாஹ் தஆலா இவ்வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இது சம்பந்தமான அதிகமான குர்ஆன் வசனங்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் விளங்கினோம். இதற்கு தொடர்புடைய பல வசனங்களையும் விளங்கினோம். இஸ்தவா அலல் அர்ஷ் என்று சொல்லக்கூடியதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 7 இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஒன்றாகத்தான் 10வது அத்தியாயத்தின் 3வது வசனம் இப்பொழுதும் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக ஓதி காட்டப்பட்டது. இங்கு மற்றொரு ஆதாரத்தை நாங்கள் கவனிப்போம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனூ இஸ்ராயேலுக்கு எதனை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு சிறந்ததோர் ஆதாரத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு இஸ்லாத்தை பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது ஃபிரௌன் அவர்களுக்கு தடையாக இருந்து வந்தான். அவருடைய பிரச்சாரத்துக்கு இடையூறாக இருந்து வந்தான். அந்நேரத்திலே ஃபிரௌன் சொல்லுகின்றான், தனது அமைச்சர் ஹாமானை நோக்கி சொல்லுகின்றான், இப்னிலி சரஹன், எனக்கு ஒரு உயர்ந்த தூபியை நீர் கட்டும், லஅல்லி அப்லுகல் அஸ்பாப ஸமாவாத்தி வல் அர்த், நான் அதிலே ஏறி சென்று வானம் பூமியிலே இருக்கக்கூடிய இந்த விடயங்களை, இந்த கர்மங்களை நான் பார்க்க வேண்டும். ஃபஅத்தலிஉ இலா இலாஹி மூசா, நான் மூசாவுடைய இறைவனை பார்க்க வேண்டும். வ இன்னி லஅலுன்னுஹு காதிபன், நான் அவனை பொய்யனாகத்தான் காணுகிறேன். அந்த மூசா பொய் சொல்வதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் மூசாவுடைய ரப்பை பார்க்க வேண்டும், மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும். இந்த எவ்வளவு உயரத்துக்கு ஒரு மேடையை, ஒரு ஸ்தூபியை நீ கட்ட முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு கொண்டை நீர் கட்டி காட்டும், நான் அதிலே ஏறி மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும் என்று ஃபிரௌன் சொன்னான். இங்கே கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் ஃபிரௌன், அதாவது பூமியிலே ஒரு சுரங்கத்தை தோண்டும் மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? அல்லது ஒரு வேகமாக ஒரு வாகனத்தை நீ தயார்படுத்தி வை, வடக்கின் பக்கமாக வேகமாக சென்று மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? அல்லது தெற்கின் பக்கமாக சென்று பார்க்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? மாறாக ஃபிரௌன் எப்படி சொன்னான், ஒரு உயர்ந்த தூபியை நீர் கட்டும், அதிலே நான் ஏற வேண்டும், ஏறி மூசாவுடைய இலாஹை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனூ இஸ்ராயேலுக்கு எதை போதித்திருக்கின்றார்கள்? இன்னல்லாஹ ஃபௌகல் அர்ஷ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருக்கின்றான் என்ற கருத்தையே பனூ இஸ்ராயேலுக்கு சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். பனூ இஸ்ராயேலுக்கு அந்த கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததனால்தான் ஃபிரௌன் கிண்டலாக சொல்லி காட்டுகின்றான், மூசாவுடைய இலாஹு வானத்துக்கு மேலால இருக்கிறாராம், அரிசிக்கு மேலால இருக்கிறாராம். அப்படி சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையானால் நான் மூசாவுடைய இலாஹை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இன்னி லஅலுன்னுஹு காதிபன், நான் இந்த மூசாவை ஒரு பொய்யன் என்றுதான் நான் கருதுகிறேன். மூசா உண்மை சொல்லவில்லை. மூசா சொல்லக்கூடியவாறு அந்த இலாஹு, மூசாவுடைய இலாஹு 7 வானத்துக்கும் மேலால் இல்லை என்ற கருத்தை அங்கே ஃபிரௌன் சொல்லி ஃபிரௌன் பொய்யாக்குகின்றான். இப்பொழுது இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டும், 7 வானத்துக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கின்றது, குர்சிக்கப்பால் ஒரு நீரோட்டம் இருக்கின்றது, ஒரு கடல் இருக்கின்றது, அதற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கின்றது, அரிசிக்கு மேலாலே அல்லாஹ் இருக்கின்றான் என்ற கருத்தை எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ் அரிசிலே இல்லை என்று கருத்து சொல்லுவோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அரிசிலே இல்லை என்று கருத்து சொல்லுவோர் கலிமா சொல்லாத சமூகம் அல்ல, கலிமா சொன்ன சமூகம், தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூகம், தமக்கு சுவர்க்கம் வேண்டும் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற சமூகம்,
தாம் நரகத்துக்கு போக தயாரில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூகம், தமக்கு ஃபிர்தௌஸே வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூகம், தமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் ஷஃபாஅத் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூகம், அந்த சமூகம் என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் அரிசிலே இல்லை, அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான், உலகெங்கும் இருக்கின்றான், எல்லா இடங்களிலும் பறந்திருக்கின்றான், இப்படித்தான் சொல்லிக் காட்டுகின்றார்கள். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் காட்டினேன், இந்துக்கள் சொல்லக்கூடிய கருத்தும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்றுதான், வித்தியாசமில்லை. கடவுள் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று இவர்கள் இந்துக்கள் சொல்கின்றார்கள், இவர்களும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்கின்றார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால கடவுள் எங்கும் இருக்கின்றான் என்ற கருத்து இருக்கின்றதே, இந்த கருத்தும் இந்த அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் என்ற கருத்துக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நாங்கள் இப்பொழுது விளங்குவதுடன் மற்றொரு பக்கமாக விளங்க வேண்டும். ஃபிரௌன் கூட அல்லாஹ் அரிசிலே இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான். வானத்துக்கு மேலால் மூசாவுடைய இலாஹ் இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான். மூசா அவ்வாறு சொல்லுவதை நான் பொய் என்று சொல்கின்றேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி என்றால் ஃபிரௌன் சொன்னான் அல்லாஹ் அரிசிலே இல்லை என்று. இன்றைக்கு இந்துக்களும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு தனியிடம் இல்லை, தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்கின்றார்கள். இது அல்லாத ஏனைய மதத்தவர்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டமும் அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். இந்த மக்களை நினைக்க அனுதாபப்பட வேண்டியிருக்கின்றது. ஏன்? இவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பான கொள்கையை இஸ்லாம் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஈமானை தகர்த்தெறியக்கூடிய கொள்கை ஒன்றை இவர்கள் ஈமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஈமான் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. இது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கைக்கு இஸ்லாமிய முலாம் பூசப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் அல்ல இது. அதாவது செம்புக்கு தங்கத்தின் முலாம் பூசப்பட்டு விற்கப்படுவது போல இஸ்லாம் அல்லாத கொள்கைக்கு இஸ்லாமிய முலாம் பூசி அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பொய்யான கருத்து. யாருமே இதை நம்புகின்ற நிலைமையில் இருக்கக்கூடாது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலம், சஹாபாக்களுடைய காலத்தை அடுத்து தாபீங்களுடைய காலம், தாபீங்களுடைய காலத்தை அடுத்து தபஅத் தாபீங்களுடைய காலம். இப்படிப்பட்ட இந்த காலம், இந்த தபஅத் தாபீங்களுடைய காலத்தை அடுத்து இருந்த இந்த இமாம்கள் இருக்கின்றார்களே, இந்த இமாம்களுடைய காலத்திலே இருந்தவர்களிலே ஒருவர்தான் இஸ்மாயில் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அஹ்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு ஆயிஸ் என்பவர் ஆவர். இவர் சாபூனியைச் சேர்ந்தவர். இப்படிப்பட்டவர் 372 பிறந்திருக்கின்றார். அவர்கள் எழுதிய இந்த நூல் அகீதத்து ஸலஃபில் அஸ்ஹாபில் ஹதீஸ் அவர் ரிசாலத் ஃபி இஅ்திகாதி அஹ்லி சுன்னத்தி வ அஸ்ஹாபில் ஹதீஸ் வல் அஇம்மா என்ற இந்த நூலிலே அவர் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். உலமாஉல் உம்மத்தி வ அயானுல் அஇம்மத்தி மினஸ் ஸலஃபி ரஹிமஹுமுல்லாஹ் லம் யக்தலிஃபு ஃபீ அன்ன அல்லாஹ் தஆலா அலா அர்ஷிஹி வ அர்ஷுஹு ஃபௌக ஸமாவாத்திஹி. இவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருக்கின்ற உலமாக்களும் ஸலஃபுகள் முன்னோர்களைச் சேர்ந்த இமாம்களும் அல்லாஹ் தஆலா அர்ஷிலே இருக்கின்றான் என்ற விஷயத்திலே கருத்து வேறுபட்டதே கிடையாது. அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்பதிலேயோ அல்லாஹ்வுடைய அரிசி 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கின்றது என்பதிலேயோ இவர்கள் கருத்து வேறுபட்டது கிடையாது. மாறாக இந்த கருத்தை இவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இதனை உண்மையானது சரியானது என்று சொல்லக்கூடியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். எந்த நிலைமையிலே இவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்றால், ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா வமா யஸ்தக்ரு இல்லா உலுல் அல்பாப் என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டி, உண்மையான மோமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை சொன்னால் சொன்னபடியே ஒப்புக்கொள்வார்கள். அதிலே அவர்கள் சொந்த கருத்துக்களை அவர்கள் தேடி அதிலே அவர்கள் வழிகேட்டிலே போய்விட மாட்டார்கள் என்ற கருத்தை கொடுக்கக்கூடியதான சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தை ஆதாரமாக காட்டி இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், முன்னோர்களுடைய நிலைமை இவ்வாறுதான் இருந்தது என்ற கருத்தை இவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்பதன் விளக்கம் என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் இஸ்திவாஉ கைரு மஜ்ஹூல் வல் கைஃபு கைரு மஅகூல் வல் இக்ராரு பிஹி ஈமானுன் வல் ஜுஹூது பிஹி குஃப்ருன். அதாவது
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவி. அவரிடத்திலே கேட்கப்பட்டது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரிஷின்பால் உயர்ந்து விட்டான் என்று சொல்லுகின்றார்களே, இந்த அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபோது இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் இஸ்திவாஉ கைரு மஜ்ஹூல், இஸ்திவா என்பது தெரியாத ஒன்று அல்ல, அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்ற ஒன்று தெரியாத ஒன்று அல்ல, வல் கைஃபு கைரு மஅகூல், ஆனால் எப்படி இருக்கிறான் என்பதுதான் தெரியாது. அவன் சொல்லி தந்திருக்கிறான் இஸ்தவா அலல் அரிஷ் என்று நாங்கள் அதை நம்புறோம், எப்படி இருக்கிறான் என்று சொல்லித் தரல, அதனால எப்படி இருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது. அரிசிலே இருப்பதாக சொல்லித் தந்ததை நம்பிவிட்டோம், எப்படி எந்த அமைப்பிலே எந்த நிலையில இருப்பதாக சொல்லித் தரவில்லை, அதனால நாங்க அப்படி சொல்லல, இருக்கிறான் என்று மட்டும் நாங்கள் சொல்லுகின்றோம். வல் இக்ராரு பிஹி ஈமானுன், அவன் அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை உறுதியாக நம்புவது ஈமானாகும், விசுவாசமாகும். வல் ஜுஹூது பிஹி குஃப்ருன், அவன் அங்கு இல்லை என்பதை இருக்கின்றான் என்பதை நிராகரிப்பது குஃபுராகும். அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்பதை நிராகரிப்பது குஃபுராகும் என்று இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஃபத்ஹுல் பாரியிலே, அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹுல் புகாரிக்கு விளக்க உரையாக எழுதியிருக்கின்றார்கள் ஃபத்ஹுல் பாரி என்று. ஃபத்ஹுல் பாரியிலே இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. இது மட்டுமல்ல, ஃபத்ஹுல் பாரியிலே இதற்கொப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை இவர்கள் உட்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த இமாம்களுடைய கருத்துக்களும் பின்னாலே அமையப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அந்த கருத்துக்களையும் நாங்கள் பின்னாலே சிந்திப்போம். அதாவது ஜாஃபர் இப்னு மைமூன் இவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று சொல்லப்படுகின்றதே, இதற்கு விளக்கம் என்ன? கைஃப இஸ்தவா, எப்படி அவன் இஸ்திவா இருக்கின்றான், எப்படி அவன் இருக்கின்றான் என்று கேட்கப்பட்ட போது, ஆல அல் இஸ்திவாஉ கைரு மஜ்ஹூல், இஸ்திவா என்பது தெரியும் எங்களுக்கு, அது விளங்குது, அவன் சொல்லிட்டான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று சொன்னதனால இஸ்திவா என்பது தெரியும். வல் கைஃபு கைரு மஅகூல், எப்படி இருக்கிறான் என்பதுதான் எங்களுக்கு விளங்காது, அது எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, அது விளங்காது எங்களுக்கு. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அவன் அதிலே இருக்கிறான் என்பதை நம்புவது வாஜிபாகும். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், இதனை பற்றி கேள்வி கேட்கிறது பித்அத்தாகும். எப்படி? அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் சொல்லியாச்சு. இப்போ திருப்பி எப்படி இருக்கிறான், ஓரத்தில் இருக்கிறானா, நடுவில் இருக்கிறானா, நின்று கொண்டிருக்கிறானா, சாய்ந்து கொண்டிருக்கிறானா, நடந்து கொண்டிருக்கின்றானா, இப்படி கேள்வி கேட்பது பித்அத்தாகும். கேள்வி கேட்க கூடாது. அரிசிலே இருக்கிறான் என்பது அப்படியே நம்புங்க, அதுக்காக கேள்வி கேட்காது. ஏன்? அவன் எங்களுக்கு எவ்வளவு சொல்லித் தந்தான்? அரிசிலே இருப்பதாக சொல்லித் தந்தான், அரிசிலே இருப்பதாக சொல்லித் தந்தான். அதை சொல்லித் தந்தது அப்படியே நம்பணும். அதுக்கு அங்கால எப்படி இருக்கிறான், என்ன முறையில் இருக்கிறான், எந்த அமைப்பில் இருக்கிறான், இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்? அந்த அம்சங்களை அவன் சொல்லித் தரவில்லை. இருக்கிறான் என்று சொல்லித் தந்தானே அல்லாமல் எப்படி இருக்கிறான் என்று சொல்லித் தரவில்லை. அதனால எப்படி இருக்கிறான் என்ற கேள்வியை நீங்கள் கேட்காதீர்கள். வமா அராக இல்லா வால்லன், கேள்வி கேட்டவரை பற்றி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறான் என்று கேள்வி கேட்ட உடனே கோபம் வந்தனால, வமா அராக இல்லா வால்லன், உன்னை நான் ஒரு வழிகேடனாகத்தான் காணுகிறேன். அமரபிஹி ஐ யுக்ரஜ மின் மஜ்லிஸிஹி, இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய பொறுப்பான ஆட்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இவரை தூக்கி வெளியே அனுப்புங்க, இவனை இங்க வெட்டு வைக்காதுங்க, இவன் இன்னும் இப்படித்தான் கேள்வி கேட்பான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு கோபம் வந்து, கைஃப இஸ்தவா என்று கேள்வி கேட்டோடனே கோபம் வந்துச்சு. அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று கேள்வி கேட்டவன் இவன் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கோபம் சொல்றாங்க, இந்த கேள்வி கேட்டவனிக்கிறானே இவனை வெளியே விரட்டுங்க, இந்த சபையில வைக்காதுங்க, வச்சா இன்னும் கேள்வி கேட்பான், இவனை பார்த்து இவனை போலவே இன்னும் பலர் கேள்வி கேட்பாங்க, இப்படியான கேள்வியை கேட்க கூடாது என்று உடனடியாக அந்த மஜ்லிஸை விட்டு வெளியே விரட்டினார்கள். இது எங்களுக்கு மற்றொரு ஆதாரமாக அமைகின்றது. அதாவது ஒரு சபையில கேள்வி கேட்கின்ற போது நாத்திகத்தை ஏற்படுத்தக்கூடிய கேள்வி கேட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏற்படுத்திய வரம்பை தாண்டி ஒருவன் கேள்வி கேட்டால் அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்ற கருத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நடைமுறையில் எங்களுக்கு விளங்குகின்றது. ஏன்? என்ன சொன்னார்கள்? இவனை வெளியே விரட்டுங்க, இவனை வச்சிருக்காங்க என்று சொல்லி காட்டியிருக்கிறாங்க.
ஒருவன் நாத்திகத்தை பத்தி வந்து கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு சபையில் ஒருவன் கேள்வி கேட்க வந்தால் அந்த சபையில் அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு எந்த அளவு சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் எப்படி இருக்கிறார் என்று கேள்வி கேட்டதற்கு கூட இந்த அளவுக்கு கடுமையாக சொன்னார்கள் என்றால் இதற்கு அப்பால் உள்ள அம்சங்களை நாங்கள் சிந்திப்பதற்கு எந்த அளவுக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்திலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், இதே போல ஒரு கேள்வி கேட்கின்றார். அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்ற அந்த அதனை வைத்து அவர் கேட்கின்றார், ஃபமா ரஅய்தஹு உஜித மின் ஷைஇன் கவுஜூதிஹி மின் மகாலத்திஹி வஅலாஹு ரஹ்ஸாஉ. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இதே போல வந்து கேள்வி கேட்டவுடனே அவர்களுக்கு கடுமையாக கோபம் வந்து விட்டது. இந்த விடயத்தை சொல்லுகின்றவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அன்றைக்கு கோபம் வந்தது போல கோபம் வந்ததை நாங்கள் காணவே இல்லை. இந்த விடயத்துக்கு இவர்கள் எப்படித்தான் பதில் சொல்லுவார்களோ என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த அளவுக்கு அவர்கள் கோபப்பட்டார்கள். சும்மா சுர்ரியாம் மாலிக் வகால அல் கைஃபு கைர் மஅலூம் வல் இஸ்திவாஉ கைர் மஜ்ஹூல் வல் ஈமான் பிஹி வாஜிபுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத். சொல்கின்றார்கள், இஸ்திவா அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிய முடியும், எப்படி இருக்கிறான் என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவன் இருக்கிறான் என்பதை நம்புவது வாஜிபாகும், இதனை பற்றி கேள்வி கேட்பது பித்அத்தாகும். இன்னீ லஅகாஃபு அன் தகூன ضالன், நான் உன்னை நீ வழிகேடனாக ஆகிவிடுவாயோ என நான் பயப்படுகிறேன். சும்மா அமர பிஹி ஃபஉக்ரிஜ, பின்பு அவனை வெளியேற்றுமாறு சொல்லப்பட்டது, அவன் வெளியேற்றப்பட்டு விட்டான். அதாவது இப்படி இரண்டு வகையான ரிவாயத்துகளும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டதாக வந்திருக்கின்றது. அபு அலியுல் ஹுசைனுல் ஃபதுல் அல் பஜலி என்பவரிடத்திலே இந்த இஸ்திவா என்பதை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், வகால அனல்லா ஆரிஃபு மின் அன்பாஇல் கைப் இல்லா மிக்தார மா குஷிஃப லனா. சுப்ஹானல்லாஹில் அலீம். எவ்வளவு அழகாக பதில் சொல்றாங்க பாருங்க. சொல்றார்கள், மறைவான அறிவு எதுவுமே எனக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தாமல் மறைவாக வைத்திருக்கின்ற அறிவு எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த மறைவான விஷயங்களிலிருந்து எதையெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கின்றானோ அதை மட்டும் எங்களுக்கு தெரியும். அரிஸ் என்பது மறைவானது, எங்களுக்கு தெரியாது. அந்த அரிசை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம் 500 வருடங்கள் தொடர்ச்சியாக ஒருவன் நடந்தால் எவ்வளவு தூரம் உண்டோ அதே அளவு தூரம் பூமியிலிருந்து முதலாவது வானத்துக்கு, முதலாவது வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கும் இதே தூரம், இப்படி ஒவ்வொரு வானத்திலிருந்து அடுத்த வானத்துக்கு இதே தூரம். இப்படி 7 வானங்களையும் தாண்டினதுக்கு பின்னால் 7வது வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய குர்சிக்கு இதே அளவு தூரம். அல்லாஹ்வுடைய குர்சியில இருந்து இதே அளவு தூரத்துக்கு அப்பால் கடல் இருக்கின்றது. அந்த கடலுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கின்றது. அந்த கடலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், இந்த பூமியிலே எந்த கடலை நீங்கள் காண்கிறீர்களோ அதே போன்ற கடல் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த தொலை தூரத்தை, இந்த அமைப்பை அடுக்கடுக்காக இவ்விதமாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்களே, இது மறைவான அறிவு. இதனுடைய தொலை தூரத்தை அளந்து முடிக்க எங்களுக்கு கருவி கிடையாது. அடுத்து ஒரு வானத்திலிருந்து மறு வானத்துக்குள்ள தூரத்தை அளந்து முடிக்க கருவி கிடையாது. ஒரு வானத்திலிருந்து அடுத்த வானத்துக்கு போவதற்கு ஒரு மனிதனுக்கு சக்தியும் கிடையாது. இப்படியாக 7 வானங்களையும் தாண்டி அதற்கப்பால் ஒரு குருசி உண்டு. குருசியிலிருந்து அதற்கப்பால் அல்லாஹ் தஆலாவுடைய அரிசிக்கு கீழாலே தண்ணீர் உண்டு. அந்த தண்ணீருக்கு மேலாலே அல்லாஹ்வுடைய அரிசி உண்டு என்பதெல்லாம் மறைவான விஷயம். இது எவருடைய அறிவுக்கும் படாது. இதோ இருக்கின்ற இந்த மைக் ஒருவருடைய அறிவுக்கு பட்டான், செய்து வைத்தான். இதோ இருக்கின்ற இந்த கடிகாரம் ஒருவருடைய அறிவுக்கு பட்டது, செய்து வைத்தான். இதோ இருக்கின்றது மின்சாரம், இதோ இருக்கின்றது விசிறி, ஒருவனுடைய அறிவுக்கு பட்டது, செய்து வைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசி யாருடைய அறிவுக்கும் படவில்லை. அதனை பற்றிய விளக்கம் சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய குர்சி எவருடைய அறிவுக்கும் படவில்லை. அதனை பற்றி விளக்கம் சொல்றதுக்கு ஒரு வானத்திலிருந்து அடுத்த வானத்துக்கு இடையில் உள்ள தூரம் எவருடைய அறிவுக்கும் படவில்லை. அதனுடைய தூரம் சொல்வதற்கு
பல ஆயிரக்கணக்கான மைல் என்று சொல்லுவான். அது யாருக்கும் சொல்ல முடியும், உங்களுக்கும் சொல்ல முடியும், எனக்கும் சொல்ல முடியும், குறிப்பா தூரம் சொல்ல முடியாது. இப்படியான மறைவான அறிவு யாருக்குண்டு? அல்லாஹ்வுக்குண்டு. அல்லாஹ்வுக்குள்ள அந்த அறிவை அவனுடைய ரசூலுக்கு சொன்னால் ரசூலுக்குண்டு. அல்லாஹ் அவனுடைய ரசூலுக்கு சொன்னதை அவனுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லித் தந்த மறைவான அறிவு எங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே அபு அலியுல் ஹுசைனுல் ஃபضல் என்பவர் என்ன சொல்லி காட்டுகின்றார்? அனல்லா ஆரிபு மின் அன்பாஇல் கைரி இல்லா மிக்தார மா குஸிபலனா. எங்களுக்கு எந்த அளவுக்கு மறைவான அறிவு வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளதோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதனை தவிர மறைவான அறிவு எனக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் அது எனக்கு தெரியும். எப்படி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லவில்லை, அது எங்களுக்கு தெரியாது, அந்த கேள்வி எனக்கு கேட்காது என்று இவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி காட்டினார்கள். அஹ்மத் இப்னு அல் மர்வஸி சொல்லி காட்டுகின்றார், சமிஅத்து அலி இப்னு ஹஸன் இப்னு ஷகீக் யகூல் சமிஅத்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யகூல். அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாபியிலே மின் கிபாரி தாபியீன். எந்த அளவுக்கு என்றால் அந்த தாபியின்கள்ல மூத்தவர்கள், மிகவும் அதாவது அறிவு மட்டத்திலே மிகவும் மேலான ஒரு தாபியாக இருந்தார். இப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நஅரிஃபு ரப்பனா ஃபௌக சபஅ ஸமாவாத்தின் அலல் அர்ஷ் இஸ்தவா பாயினம் மின்ஹு கல்குஹு. அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு அப்பால் அரிசிக்கு மேலாலே இருந்து கொண்டிருக்கின்றான். பாயினம் மின்ஹு கல்குஹு, அவனுடைய படைப்புகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி இருக்கிறார்கள். படைப்புகள் யாரோட அவன் கிடையாது. இப்ப எந்த அளவுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஹுலூல்வாதிகள் இறைவன் மனிதனிலே இறங்கி இருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்களே, அப்படியான மனிதர்களுடைய கருத்தை 100% நிராகரிக்கின்றவர்களாக சொல்லி காட்டுகின்றார்கள். அவனுடைய கல்குகள் யாரிலும் அவன் கிடையாது. அவர்கள் அவனை அவ்வளவு பேரை விட்டு அவன் நீங்கினவனாக அவன் அரசின் மீதே இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கல்குகள் எதிலும் அவன் கிடையாது. தூணிலும் கிடையாது, திரும்பிலும் கிடையாது, மலையிலும் கிடையாது, மடுவிலும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது, மிருகத்திலும் கிடையாது, எதிலும் கிடையாது. அல்லாஹ் அரிசின் மீது இருந்து கொண்டிருக்கின்றான். வலா நகூலு கமா காலத்தில் ஜஹமியா அன்னஹு ஹாஹுனா வஅஷார இலல் அர்த். ஜஹமியாக்கள் இருக்கின்றார்களே, ஜஹம் இப்னு சஃப்வான், இவனுடைய சம்பவம் கடந்த வார வகுப்பிலே உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் அல்லாஹ் தஆலாவுக்குரிய சிபத்துகள் அனைத்தையும் நிராகரித்தவன். அல்லாஹ் இறங்கினான், அதை நிராகரித்தான். அல்லாஹ் ஏறுகிறான், அதை நிராகரிக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய சிபத்துகள் எல்லாத்தையும் நிராகரிக்கிறான். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பதை இந்த ஜஹம் இப்னு சஃப்வானும் அவனை சார்ந்தவர்களும் நிராகரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஜஹம் இப்னு சஃப்வானுடைய கொள்கையை சார்ந்தவர்களுக்குத்தான் ஜஹமியா என்று சொல்லப்படும் அவருடைய கொள்கை. அந்த ஜஹமியா கொள்கையை சார்ந்தவர்களை பற்றி அப்துல்லாஹ் முபாரக் என்பவர் சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றார், லா நகூலு கமா காலத்தில் ஜஹமியா அன்னஹு ஹாஹுனா வஅஷார இலல் அர்த். பூமிக்கு இப்படி வரல காட்டி கையை காட்டி சொல்றாங்க, இப்படி பூமியை காட்டி சொல்றாங்க. ஜஹமியாக்கள் சொல்றாங்க தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று. அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்துல்லாஹ் முபாரக் யாருன்னு சொல்லி காட்டினேன், இவர் ஒரு சிறப்பான தாபி. அவர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹ் முபாரக்குடைய இந்த சம்பவங்களை கையாளாத இடங்களே மிக அரிது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அப்துல்லாஹ் முபாரக் என்பவரை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆதாரமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஜஹமியாக்கள் அல்லாஹ் பூமியிலும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்களே, அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், அல்லாஹ் அரிசின் மீது இருப்பதாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதாவது அல் ஹாக்கிம், இமாம் ஹாக்கிம் அபு அப்துல்லா அவர்கள் தனது கிதாபு தாரீக் என்ற இந்த கிதாபிலே இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதாவது சமயத்து அபா ஜாஃபர் முஹம்மது பின் சாலிஹ் பின் ஹானி யகூல் சமயத்து அபா பக்கர் முஹம்மது பின் இஸ்ஹாக் பின் குஸைமா யகூல் மல்லம் யக்ரா பிஅன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அலா அர்ஷிஹி கத் இஸ்தவா ஃபௌக சபஅ ஸமாவாத்திஹி ஃபஹுவ காஃபிரும் பிரப்பிஹி. எந்த அளவுக்கு கண்டிப்பாக சொல்லி காட்டிருக்கின்றார்கள் என்றால், எவன் ஒருவன்
அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலால் அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை ஒப்புக்கொள்ளவில்லையோ அவன் தனது ரப்பை நிராகரிக்கின்றவனாவான், அவன் காபிராவான். ஹலாலுத்தம், அவனை கொலை செய்வது ஆகும். அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். யுஸ்ததாபு, தௌபா செய்கின்றவனிடத்திலே கேட்கப்பட வேண்டும். அவன் தௌபா செய்து கொண்டால் அவன் மன்னிக்கப்படுவான். அப்படி இல்லை என்றால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, இவன் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இவனுக்குரிய தண்டனை என்னவென்றால், ஒன்று கொலை தண்டனை. கொலை தண்டனைக்கு பின்னால் அடுத்த தண்டனை என்னவென்றால் முஸ்லிமூன வலல் முஆஹிதூன பினதனி ராயிஹத்தி ஜீவதிஹி. இவனுடைய பிணத்தை கொண்டு போய் மக்கள் புழங்காத இடத்திலே ஒரு குப்பை மேட்டிலே கொண்டு போய் போட வேண்டும். இவன் அடக்கம் செய்யவும் கூடாது சொல்லிக்கிறான். இவன் அடக்கம் செய்யவும் கூடாது, இவனை கொண்டு போய் ஒரு குப்பை மேட்டில் போட வேண்டும். அந்த குப்பமேடு மக்கள் புழங்காத இடமாகவும் இருக்க வேண்டும். அப்படியே மக்கள் புழங்குகின்ற இடத்துல கொண்டு போய் போட்டால் இவனுடைய இந்த கெட்ட வாடை மக்களுக்கு வீசி அதனால் அவர்கள் துன்பங்களுக்குள்ளாக வேண்டி வந்துவிடும். வகான மாலுஹு ஃபைஅன் லா யர்சுஹு அஹதுன் மினல் முஸ்லிமீன். இவனுடைய பணம் ஒரு வீணான பணமாகத்தான் மாற வேண்டும். இவனுடைய பணத்தை எந்த முஸ்லிம்கள்ல இவனுடைய உறவினர்கள் யாரும் இவனுடைய சொத்துக்கள் எடுக்கக்கூடாது. ஒருவர் மௌத்தாயினா அவருடைய வராசத்து சொத்து, அவர் விட்டு போற சொத்துக்கள் அவருடைய பிள்ளை. கொல்லப்பட்டவனுடைய பிள்ளைகள் இருந்தால், மனைவி மக்கள் இருந்தால் அவர்கள் இவனுடைய சொத்தை எடுக்கக்கூடாது, சொத்திலே பங்கெடுக்கக்கூடாது. ஏனென்றால் இதில் முஸ்லிம் லாயரிசுல் காபிர, ஒரு முஸ்லிம் காவிருடைய சொத்திலிருந்து பங்கெடுக்க மாட்டான். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை முர்த்தத்தா போயிட்டார், குடும்பத்தில் இருக்கின்ற தந்தை முர்த்தத்தா போயிட்டார், மனைவியும் பிள்ளைகளும் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முர்த்தத்தா போனவன் ரித்தத்தில் இருக்கின்ற நிலையிலே மௌத்தாயிட்டான், காபிராக இருக்கின்ற நிலையிலே மௌத்தாயிட்டான். மௌத்தானவனுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும். இவன் முர்த்தத்தா இருக்கின்றபடியால் இவனுடைய சொத்துக்கள் இவனுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வரக்கூடாது. ஹயாத்தோடு இருக்கின்ற முன்னாளுடைய சொத்துக்கள்ல யாருக்கெல்லாம் பங்கு கொடுத்தானோ அவன் கொடுத்துட்டு இருந்தான். அதாவது முர்த்தத்தாவதற்கு முன்னதாக, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னதாக யாருக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்கள் இருந்து பிள்ளைகளுக்கோ பஞ்சாதிக்கோ பங்கு கொடுத்திருந்தால் அதிலிருந்து அவர்கள் பங்கு பெற முடியும். ஆனால் மௌத்தானதற்கு பின்னால் பிரிக்கப்படாத இவனுடைய சொத்திலே இருந்து இவனுடைய பிள்ளைகள் யாரும் பங்கெடுக்க கூடாது. இப்பொழுது இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள், இவன் முர்த்தத், இவன் காபிர், இவனுடைய சொத்திலே இருந்து இவனுடைய பிள்ளைகள் பங்கெடுக்க கூடாது. கமா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யர்சுல் முஸ்லிமுல் காபிர வலல் காபிருல் முஸ்லிம. ஒரு முஸ்லிம் காபிருடைய சொத்திலே வராசத்திற்கவும் கூடாது, ஒரு காபிர் முஸ்லிமுடைய சொத்திலே வராசத்திற்கவும் கூடாது. ரவாஹுல் புகாரி. இது புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை வைத்து இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்படிப்பட்ட ஒருவன் மௌத்தாகினால் இவன் கொலை செய்யப்பட வேண்டும், குப்பை மேட்டிலே இவனுடைய சடலம் கொண்டு போய் போடப்பட வேண்டும், இவன் புதைக்கப்படவும் கூடாது. இவனுடைய இந்த பிணத்துடைய வாடைகள் எல்லாம் மக்களுக்கு துன்பம் ஏற்படாத அளவுக்கு மக்கள் முழங்காத பாதையிலே, மக்கள் நடமாடாத பாதையிலே இவன் தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற அளவுக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. யார் அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான் என்பதை மறுக்கின்றவனுக்குரிய தண்டனை இதுதான் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உம்மு, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உம்மு இருக்கின்றது. அந்த உம்மின் 5ஆம் ஜுஸு இந்த நூலிலே 280வது பக்கம் என்று போடப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்திவாவரல் ஆரிஷ் என்ற பாடத்திலே வரக்கூடிய இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உம்மு என்ற நூலிலே அவர்கள் ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்கின்றார்கள். அந்த சட்டம் என்னவென்றால், ஒருவர், அதாவது ஒரு மோமினான ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்தால் அந்த அடிமை பெண் விடுதலை செய்வதன் மூலமாக ஒரு கப்பாரத், ஒரு தண்ட குத்தம் அமைந்துவிடும். இதே போல காபிரான ஒரு பெண்ணையும் இவர் விடுதலை செய்யலாமா? காபிரான ஒரு அடிமை பெண்ணையும் தண்ட குத்தத்துக்காக, தண்ட குத்தம் என்று சொன்னால் ஒருவர் ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்துக்கு பரிகாரம் கப்பாரா.
சில குற்றங்கள் இஸ்லாத்திலே உண்டு. ஒருவன் அந்த குற்றத்தை செய்தால் குற்றத்துக்கு கஃபாரா, அதாவது கஃபாரா ஒரு பரிகாரம் உண்டு. ஹஜ்ஜுக்கு போனவர் இஹ்ராம் அணிந்திருக்கின்ற போது செய்யக்கூடாது என்ற ஒரு வேலையை செய்துட்டால் அந்த வேலையை செய்தவருக்கு கஃபாரா உண்டு. அது என்ன, ஒரு தம் கொடுக்கணும். ஒரு தம் என்றால் ஒரு ஆள் எடுத்து கொடுத்துடணும். இதுதான் சொல்ற கஃபாரா. இது போல கஃபாரா உண்டு. ஒருவர் சத்தியம் செய்தார், சத்தியம் செய்தவர் இந்த சத்தியத்தை முறிக்கிட்டாருன்னா 3 நோவு பிடிக்கணும். இது கஃபாரா. தான் ஒரு கர்மத்தை செய்வதே இல்லை என்று சத்தியம் செய்தார், சத்தியம் செய்த வேலை 2 செய்ய வேண்டியாய். அப்ப சத்தியத்தை முறிக்கிறதுக்கு இஸ்லாத்திடம் இருக்குது. எப்படி முறிக்கணும்? அவருக்கு ஒரு நிபந்தனை. அவர் சத்தியத்தை முறித்ததிலிருந்து 3 நோவு பிடிக்கணும். அப்படி 3 நோவு பிடிச்சா அது கஃபாரா. இப்படி ஒரு தண்ட குத்தத்துக்காக அடிமையை விடுதலை செய்யக்கூடிய தண்ட குத்தம் உண்டு, கஃபாரா உண்டு. அப்படியான கஃபாராவுலே காபிரான ஒரு பெண்ணை இப்படி அதாவது இந்த விடுதலை செய்யலாமா, இது கஃபாராவாக அமையுமா என்ற ஒரு தீர்ப்பிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு அடிமை பெண் கொண்டு வரப்பட்டார். அந்த அடிமை பெண்ணை கொண்டு வரப்பட்டார். அப்ப காபிரா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அப்ப அந்த அடிமை பெண் கொண்டு வரப்பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை கூப்பிட்டு கேட்டார்கள். ஃபம்தஹனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீட்சித்தார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அன, நான் யார் என்று கேட்டார்கள். ஃபஅஷாரத் இலைஹி வ இலஸ் ஸமாஇ யானி அன்னக ரசூலுல்லாஹு அல்லதி ஃபிஸ் ஸமாஇ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டி, வானத்தின் பக்கம் காட்டி, வானத்துக்கு மேலால் இருக்கின்ற இறைவனுடைய ரசூலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் சொல்லி காட்டினார். அந்த பெண் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி, வானத்தின் பக்கம் அப்படி கையை காட்டி, வானத்துக்கு மேலால இருக்கின்ற அந்த ரப் இருக்கின்றானே அந்த இறைவனுடைய ரசூலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி காட்டினார். அப்படி சொல்லி காட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஆதிக்ஹா ஃப இன்னஹா முஃமினத்துன், கஃபாராவாக இந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள். இது ஏனென்றால் இந்த பெண் ஒரு மூமினாக இருக்கின்றாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையிலே நடந்த ஒரு சம்பவம். எப்படி அந்த பெண் காட்டுகின்றால், வானத்துக்கு மேலால இருக்கின்றானே ஒரு ரப்பு, அந்த ரப்புடைய ரசூலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை அந்த பெண் ஒப்புக்கொள்கின்றார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்றிருக்கின்றது. முஆவியத் இப்னுல் ஹக்கம் என்பவர் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் இதே விதமான ஒரு ரிவாயத் இருந்து கொண்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வரக்கூடிய ரிவாயத் இருக்கின்றது, சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்பொழுது கேட்கின்றார், ஒரு மனிதர் வருகின்றார். ஒரு மனிதர் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பரீட்சிக்கின்றார்கள். பரீட்சிக்கும் போது கேட்கின்றார்கள், ஐன் அல்லாஹ், அங்கே அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டபோது அதாவது அவர் சொன்னார், ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருக்கின்றான் என்று சொல்லி காட்டினார். அந்த மனிதர் சொல்லி காட்டுகின்றார், வானத்திலே இருக்கின்றார். அப்பொழுது நான் யார் என்று கேட்டபோது அப்பொழுது சொல்லி காட்டுகின்றார், வானத்திலே இருக்கின்றானே ரப்பு, அந்த ரப்புடைய ரசூலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற விடயத்தை அந்த மனிதர் சொல்லி காட்டுகின்றார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உம்மில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் கூட, உம்மு என்பது ஷாஃபி இமாமுடைய கிதாபு, ஷாஃபி இமாமுடைய அந்த கிதாபிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே இருக்கின்ற அந்த ரப்புடைய ரசூல் என்று சொல்லப்பட்டதாக, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டதாக, பரீட்சிக்கப்பட்ட அந்த பெண் பதில் சொன்னதாக இங்கே அமைந்திருக்கின்றது. இப்பொழுது ஷாஃபி மதுஹப் என்று தம்மை சொல்லிக் கொள்கின்றவர்களுடைய நிலை என்ன? நாங்க எல்லா இமாமை ஏற்றுக்கொள்றவங்க, எந்த இமாமை நிராகரிக்கிறதில்லை. இந்த இமாம்கள் விஷயத்தில் எங்களிடத்திலே துவேஷம் கிடையாது. ஷாஃபி இமாமை ஏற்றுக்கொள்வது ஹனஃபி இமாமை நிராகரிக்கிறது, ஹனஃபி இமாமை ஏற்றுக்கொள்வது ஷாஃபி இமாமை நிராகரிக்கிறது, இந்த ஹம்பலி இமாமை ஏற்றுக்கொள்வது இந்த 2 இமாமை நிராகரிக்கிறது, மாலிக் இமாமை ஏற்றுக்கொள்வது 3 இமாமை நிராகரிக்கிறது. இந்த துவேஷம் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்க 4 இமாம்களை ஏற்றுக்கொள்வோம். பாகுபாடு எங்களிடம் கிடையாது. எல்லா இமாம்களையும் ஏற்றுக்கொள்வோம். 4 இமாம்கள் மட்டுமல்ல, இமாம்கள் என்று யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்களோ அவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால எங்களை பற்றி தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் அந்த எண்ணத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். இங்கு என்ன சொல்லப்படுகின்ற என்றால், தம்மை ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கின்றார்களே,
அவர்களுக்குடைய பதிலாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய உம்மிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதாவது யூனுஸ் இப்னு அப்துஸ் ஸமர் பின் மஅகல் என்பவர் அவருடைய தந்தை சொன்னதாக சொல்லி காட்டுகின்றார். ஜாத் இப்னு திர்ஹம் என்ற ஒருவர் இருந்தான். அவன் வஹப் இப்னு முனப்பஹ் என்பவருக்கு முன்னால் வருகிறார். இவரும் ஒரு தாபி. வஹப் இப்னு முனப்பஹ் என்பவருக்கு முன்னால் வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை பற்றி கேட்கின்றார். இப்ப இந்த நீங்க ஜாத் இப்னு திர்ஹம் என்பவரை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவன் யாரு? கடந்த வகுப்பிலே உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. இவன் யாரு? அதாவது இந்த ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவனுடைய கொள்கை தான் ஜஹமியா கொள்கை. இந்த ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்பதை மறுக்கிறான். அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான் என்பதை மறுக்கிறான். அல்லாஹ் ஏறுகிறான் என்பதை மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய முகம் இதெல்லாம் மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த சிபத்துகள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், மறுக்கிறான். இப்படி இந்த ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் மறுக்கிறானே, இப்படி இவன் மறுப்பதற்கு இவனுக்கு கிடைத்த இந்த விளக்கம் இருக்கின்றது. அந்த விளக்கத்துக்குரிய மூல காரணம் ஜாத் இப்னு திர்ஹம் என்பவன் தான். இந்த ஜாத் இப்னு திர்ஹம் என்பவனுடைய கொள்கையைத்தான் இந்த ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் வழங்கினான். ஜஹம் இப்னு சஃப்வான் என்பவன் இந்த ஜாத் இப்னு திர்ஹமுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தான். அதிலிருந்து பிறந்ததுதான். எனவே ஜஹமியா கொள்கைக்கு மூல காரணமாக இருந்தவன் ஜாத் இப்னு திர்ஹம் என்பவன் ஆவான். இந்த ஜாத் இப்னு திர்ஹம் என்பவன் என்ன செய்கின்றான்? வஹப் இப்னு முனப்பஹ் என்பவரிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய சிபத்துகள் எப்படி என்று இப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் எப்படி இறங்குறான், அல்லாஹ் எப்படி ஏறுறான், அல்லாஹ்வுடைய அரிசில் எப்படி இருக்கிறான், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இவர்கள் பதிலளிக்கின்றார்கள். வைலக்கையா ஜாத், அவசரம் ஜாதே, உனக்கு என்ன கேடு பிடித்திருக்கின்றது? இன்னீ லஅதுன்னுக மினல் ஹாலிகீன், நான் உன்னை அழிந்து போகக்கூடியவனாக காணுகிறேன். உனக்கு அழிவு ஏற்பட போகுது. சமீபத்தில் நீ அழிந்து போக போகிறாய். யா ஜாத், லவ்லம் யுக்பிர்னல்லாஹு ஃபீ கிதாபிஹி அன்ன லஹு யதன் வ ஐனன் வ வஜ்ஹன் லமா குல்து தாலிக். ஜாதே, அல்லாஹ் தஆலா தனது வேதத்துல, தனது குர்ஆனில் தனக்கு கை இருப்பதாகவும், தனக்கு கண் இருப்பதாகவும், தனக்கு முகம் இருப்பதாகவும் அவன் சொல்லாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லிக்க மாட்டோம். அப்படி அவன் சொல்லாமல் இருந்தா, எதுல்லா அல்லாஹ்வுடைய கை, வஜ்ஹுல்லா அல்லாஹ்வுடைய முகம், ஐனுல்லா அல்லாஹ்வுடைய கண், இப்படி அவன் சொல்லாமல் இருந்திருந்தால் நாங்களும் சொல்லி இருக்க மாட்டோம். ஃபத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு நீ பயந்து கொள், இப்படி சொல்லி காட்டிவிட்டு சொல்லி காட்டினார். இவர் எழுதுகின்றார். இந்த ரிவாயத்தை அறிவிக்கின்றவர் சும்ம லம் யல்பஸ் ஜாதுன் அன் குத்தில வசுலிப. மிச்ச நாள் அதுக்கு பின்னால் அவன் தாமதிக்கல. இதுக்கு பின்னால இவன் கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அந்த சம்பவமும் இதனை தொடர்ந்து வருகின்றது. அதாவது காலித் இப்னு அப்துல்லாஹில் குஸரி என்பவர் ஒரு இந்த ஹஜ் பெருநாள் தினத்தன்று குத்பா ஓதிக்கொண்டிருக்கின்றார். பசரா தேசத்திலே அவர் ஹஜ் பெருநாள் தினம் ஒன்றன்று குத்பா ஓதிக்கொண்டிருக்கின்றார். குத்பா முடிகின்ற கடைசி நேரத்திலே சொல்கின்றார், மனிதர்களை பார்த்து, மக்களை பார்த்து, இன்சரிஃபு இலா மனாசிலிக்கும் வலஹு, நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று நீங்கள் உதுஹியா கொடுங்கள். ஹஜ் பெருநாளுக்கு என்ன உதுஹியா? வசதி உள்ள ஒரு ஆடு கொடுக்கிறது, வசதி உள்ள ஒரு மாட்டை கொடுக்கிறது, ஒருவருக்கு வசதி இல்லை என்றால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கிறது. இப்படி உதுஹியா என்பது இதுதான். ஹஜ் பெருநாளை கொடுக்கிற உதுஹியா. தொழுதுட்டு போன உடனே கொடுக்கிறது, அல்லது அன்று பின்னேரம் கொடுக்கிறது, அல்லது ஐயாமத் தஷ்ரீக் 3 நாள் முடிவதற்கு இடையில கொடுக்கிறது. இதுதான் உதுஹியா. இப்பொழுது இவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய வீடுகளுக்கு சென்று நீங்கள் ஒவ்வொருவரும் உதுஹியா கொடுங்கள். பாரக்கல்லாஹு லக்கும் ஃபீ லஹாயாக்கும், நீங்கள் கொடுக்கின்ற உலுஹியாக்கள் இருக்கின்றனவே, இந்த உலுஹியாக்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. ஆனால் ஃபஇன்னி முலஹில் யௌம பில் ஜாத் இப்னு திர்ஹம், இன்றைக்கு நான் ஒரு உலுஹியா செய்ய போறேன், அல்லாஹ்வுக்கு நான் ஒரு குர்பானி கொடுக்க போகிறேன். ஜாத் இப்னு திர்ஹம் என்பவனை கொலை செய்ய போகிறேன். இன்று நான் செய்ய போகின்ற உலுஹியா அதுதான் என்று சொல்லி காட்டிவிட்டு அவர் சொல்கின்றார், நான் அவனை கொலை செய்வதற்குரிய காரணத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள்.
காரணம் இல்லாமல் நான் கொலை செய்யவில்லை, காரணத்தோடு கொலை செய்கின்றேன். ஏனென்றால் லம் யத்தகிதில்லாஹு இப்ராஹீமு கலீலா வலம் யுகல்லிம் மூசா தக்லீமா சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யகூலுல் ஜஅது உலுவன் கபீரா. சொல்கின்றார்கள், இந்த ஜாத் இப்னு திர்ஹம் சொல்கிறான், அல்லாஹ் மூசாவை நண்பனாக எடுத்துக் கொள்ளவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலாக நண்பனாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தோழனாக கலீலாக எடுத்துக்கொண்டான். கலீலாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய சிபத். இது ஒருவனை தோழமாக கொள்ற அல்லாஹ்வுடைய சிபத். இதனை இவன் மறுக்கிறான். லம் யத்தகிதில்லாஹு மூசா இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீலாக அமைத்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி சொல்றான்? வலம் யுகல்லிம் மூசா தக்லீமா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவோடு பேசினான். மூசாவோடு பேசினான் என்றால் பேசுவது என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து. அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பேசினான் என்றால் பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து. அந்த அல்லாஹ்வுடைய சிபத்தை அவன் மறுத்து அல்லாஹ் மூசாவோடு பேசவில்லை. அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு விளக்கம் என்ன சொல்ல போறாங்க? அல்லாஹ் பேசினா நீங்க என்ன சொல்றது? பேசினா என்ன சொல்லணும்? நான் உங்கள ஒரு ஆளோட பேசுறேன், பேசினா என்ன சொல்ல போறேன்? ஏதோ சில விஷயங்களை சொல்ல போறேன். சொல்ல போற விஷயத்தை அவர் என்ன செய்யறார்? கிரகிக்கிறார். கிரகித்தோடனே நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சு கொண்டார். இப்ப அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக இது அறிவிச்சாலும் கிரகிக்கிறது தானே, மலக்கு வந்து பேசினாலும் பேசுறது தானே, அவருடைய உள்ளத்தில் அந்த உதிப்பை ஏற்படுத்தினாலும் பேசுறது தானே. இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கிறது. ஆனா குர்ஆன் அல்லாஹ் நேரடியா சொல்றான், கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசாவோட பேசினான், நேரே பேசினான் என்ற வார்த்தையை சொல்லும் போது இதை இந்த ஜாத் இப்னு திர்ஹம் என்பவன் இதை மறுக்கிறான். இந்த இப்படியாக அல்லாஹ்வுடைய சிபத்துகளை இவன் மறுப்பதனால் நான் இவனை இன்று கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு நஸல அனில் மிம்பரி ஃபதபஹு பியதிஹி வஅமர பிஸலபிஹி, மிம்பரிலிருந்து இறங்கி நேரே போய் ஜாத் இப்னு திர்ஹம் என்பவனை கொலை செய்து விட்டார். ஸபஹ என்ற வார்த்தை இவர் பாவிச்சிருக்கார். ஸபஹ என்றால் அறுத்தார், கழுத்து அறுத்திருக்கிறார். சும்மா குத்தி கொலை செய்யல, கழுத்து அறுத்திருக்கிறார். அழுத்து கொலை செஞ்சார். கொலை செஞ்சு பக்கத்தில் இந்த ஆட்களை கூப்பிட்டு சொன்னாராம், இவனை கொண்டத்தை சிலுவையில் அறைஞ்சுவி. ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? இந்த ஜாத் இப்னு திர்ஹமுடைய கொள்கைகளை யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இவ்விதமாகத்தான் சிலுவையில் அடையப்படுவார்கள் என்று மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். இதை கொண்டு போய் இவனை சிலுவையில் அறைந்து என்று சொல்லி காட்டினார்கள். அவன் சிலுவையில் அறைந்து வைக்கப்பட்டான். அல் குர்ஆனின் 5வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தை படித்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த பூமியில விசனம் செய்து திரிகின்றார்களே, இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற தன்மை, ஐ யுகத்தலு அவ் யுஸல்லபு அவ் துகத்தா ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் খিলাஃபின் அவ் யுன்ஃபு மினல் அர்த். 4 தண்டனை அல்லாஹ் சொல்றான். பூமியில பசாது செய்யறானே, இந்த பசாது செய்கிறவன அந்த அமீர், அந்த சுல்தான், அந்த அரசர் அவனுடைய குற்றத்துக்கு ஏற்ற பிரகாரம் இவர் விரும்பின இந்த 4 தண்டனை ஒன்று கொடுக்கிறது. ஒன்று, நேர கொலை செஞ்சு போட்டுருவான, பார்த்துக்கிட்டு இருக்கல கொலை செஞ்சிருவது. அப்படி இல்ல, அவனை சிலுவையில் அறந்து வைக்கிறது. 2வது. 3வது, அவனுடைய மாறு கால் மாறு கையை வெட்டி அவனை வெயில்ல காய போடுறது. 4வது, அவனை இது ஒன்றும் செய்யறதுல நாடு கடத்துறது. இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போ, திரும்பி வந்துடா கொலை செஞ்சு போட்டுருவோம். 2 நாடு கடத்துறது. இந்த 4 தண்டனை உண்ட கொடுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா விஷமகாரனை சிலுவையில் அறையுமாறு சொல்லி இருக்கின்றான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது என்னது கொலை செஞ்சது சரி, ஏன் சிலுவையில் அறைஞ்சான்? சிலுவையில் அறைய வேற முஸ்லிம்களுடைய வேலையா? இது கிறிஸ்தவருடைய வேலை அல்லவா? இந்த வேலையை முஸ்லிம்கள் செய்யலாமா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பிடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விஷமம் செய்கிறவனுக்கு இது தண்டனை என்று. அதனால இதுல இந்த தண்டனைய இந்த இடத்துல இந்த அதாவது காலித் இப்னு அப்துல்லாஹ் அல் குஸரி என்ற இவர் இந்த கத்தீப் பஸ்ராவிலே இருந்து இந்த வேலையை செய்துவிட்டு, இவர் அங்கே ஒரு அதிகாரியாக இருந்தவர், இந்த வேலையை செய்திருக்கின்றார். இவரை சிலுவையிலும் அறைந்து வைத்திருக்கின்றார். மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க பெரியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இமாம்கள் இந்த அளவுக்கு இதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள். ஏன்? ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த மதுஹபுடைய இமாம்களோ
முஹத்திஸீன்கள் ஹதீஸிலே இமாம்களோ ஃபிக்ஹ் கலையை பின்னாலே வளர்த்த இமாம்களோ யாரைத்தான் எடுத்துக்கொண்டாலும் கூட இவர்களுடைய கொள்கை எதுவாக இருந்தது? இன்னல்லாஹ ஃபௌகல் அர்ஷ், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அரிசின் மீது இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற கொள்கைதான் இவர்களிடத்திலே இருந்தது. இந்த கொள்கையை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான் என்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக மற்றொரு சம்பவம் எங்களுக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை உண்மைப்படுத்தக்கூடியதாக ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முவத்தா, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, அஹ்மத், பைஹகி, இப்னு மாஜா, தாரமி, இப்படிப்பட்ட கிரந்தங்கள், இதல்லாத இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவாகிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா ஃபீ குல்லி லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் அகீர். அல்லாஹ் தஆலா இரவின் 3/2 பகுதி தாண்டினதற்கு பின்னால் 1/3 பகுதி மட்டுமே மிஞ்சி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி 3 விதமான அழைப்புகளை விடுக்கின்றான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு வமை யஸ்அல்னி ஃபஅஉதியஹு வமை யக்ஃபிர்னி வமை யஸ்தக்பிர்னி ஃபஅக்ஃபிர் லஹு. யார் என்னிடத்திலே கேட்கின்றானோ அவனுக்கு நான் உடனே பதிலளிப்பேன். யார் தன்னுடைய தேவை என்னிடத்திலே கேட்கின்றானோ அவனுக்கு நான் கேட்பதை கொடுப்பேன். யார் என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றானோ அவனை நான் மன்னிப்பேன். துஆ கேட்கின்றவனுக்கு துஆ கேட்கின்றவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வேன். தேவையை கேட்பவனுக்கு அதனை கொடுத்து விடுவேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கோருபவனுக்கு நான் மன்னிப்பளிப்பேன். இது எப்பொழுது? ஒரு இரவின் 3/2 பகுதி கழிந்ததற்கு பின்னால் 3வது பகுதி இருக்கின்றதே, அந்த பகுதியிலே அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி இந்த 3 அழைப்பையும் விடுக்கின்றான். இப்படியான இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டதற்கு 16 வழிகள் உண்டு. 16 வழியிலே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்ததாகவே 6 வழியிலே இந்த ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சஹீஹான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, எங்களுடைய ரப்பு இறங்குகின்றான். எங்கே? ஃபீ குல்லி லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா, ஒவ்வொரு இரவிலும் முதலாவது வானத்துக்கு இறங்குகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான். இறங்குகின்றான் என்று சொல்லி காட்டுகின்ற இந்த கருத்து இருந்து கொண்டிருக்கின்றதே, இதற்கு இந்த அளவுக்கு அது மோசமான விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றால் நினைக்க பயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக சொல்லுகின்றார்கள், என்ஜில் ரப்புனா தபாரக வ தஆலா, எங்களுடைய ரப்பு இறங்குகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அது சும்மா இல்ல, என்ஜில் ரப்புனா, எங்களுடைய ரப்பு இறங்குகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இதுக்கு என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய அருள் இறங்குதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தைய இவன் நினைத்தபடி மாற்றுகின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இவருடைய நாக்குக்கு தைரியம் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது என்று உனக்கு யார் சொன்னது? எங்களுடைய ரப்பு இறங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது என்று நீ சொல்லுகின்றாயே, உனக்கு யார் சொன்னது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது என்று? நீ நினைத்த மாத்திரத்திலே விளக்கம் கொடுக்கின்றாய். இப்படித்தான் இவர்கள் அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான் என்பதை மறுத்து அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ் அரசிலே இருக்கின்றான் என்பதை மறுக்கின்றவருடைய கொள்கை இது மட்டுமல்ல, இன்னும் பல கொள்கைகள் உண்டு. உங்களுக்கு இதை பல மனுத்தியாளங்களாக விளங்க வைக்கலாம். இப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டிருக்கின்றார்கள். அதாவது முஹம்மது இப்னு சலாம் என்பவர் சொல்லி காட்டுகின்றார், அப்துல்லா இப்னு முபாரக் என்பவரிடத்துல, அதாவது அப்துல்லா முபாரக் ஏற்கனவே சொல்லி காட்டு ஒரு தாபி, அவரிடத்திலே நான் அல்லாஹ் தஆலா ஷஅபானின் 15ஆம் இரவிலே வானத்துக்கு இறங்குவதாக சொல்லுகிறார்களே, இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்னான்னு கேட்கிறார்.
அப்பொழுது அப்துல்லா முபாரக் பதில் அளிக்கிறாங்க, யா லைஃப் யா லைஃப் லைலத்தன் நிஸ். அதாவது உடனே என்ன செய்கிறார், அதாவது இந்த 15ஆம் இரவன்று, ஷஅபானின் 15வது இரவன்று முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான் என்று அவர் கேட்ட கேள்வியை உடனே மறுத்துட்டார். அதாவது ஷஅபானின் 15வது இரவு இறங்குகிறான் என்றதே லைஃப், அப்படிப்பட்ட லைஃபை சொல்லுகிறவனே என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார், என்சிலு ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாளும் இறங்குகின்றான். அது என்ன நீ அன்றைக்கு மட்டும் இறங்குறேன்னு சொல்றாய், ஷஅபானின் 15ஆம் இரவு அன்றைக்கு மட்டும் இறங்குறேன்னு சொல்றாயே, அது லைவ். அந்த ஹதீஸை நீ சஹீஹ் ஏற்றுக்கொள்ளாதே, அது லைவான ஹதீஸ். அந்த சொல்லுவாங்களே அன்றைக்கு இறங்குறது, சிறுக்கு வைக்காத அத்தனை மக்களையும் அன்றைக்கு மன்னிக்கிறதுன்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த கத்தீப்மாருக்கு அந்த ஷஅபான் பிறந்துட்டா இந்த ஹதீஸ் வராத கத்தீப்மாரை பார்க்கிறது ரொம்ப குறைவு. எங்க பார்த்தாலும் அவருடைய கவருக்கு கிடைக்கிற ஹுஜ்ஜத்துல பெரிய ஹுஜ்ஜத் இதுதான், எடுத்தெடுப்புல இதைத்தான் சொல்லிடுவார். அப்ப இவர் சொல்லி அப்துல்லா முபாரக் சொல்றாங்க, ஏன் இந்த லைவ் நீ நம்பி இருக்கா, லைவ் நம்பாது. அதாவது எஞ்சிலு ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலே இறங்குகின்றார். ஃபகால ரஜுல் யா அபா அப்துர் ரஹ்மான் கைஃப யன்சிலு, அபு அப்துர் ரஹ்மானே இவரிடத்தில் கேட்கின்றார், எப்படி இறங்குகிறான்? அலைஸ யக்லு ஸாலிகல் மக்கான், அவன் இறங்கிட்டான்டா ஏற்கனவே இருந்த இடம் காலியா போயிருமே. எப்படி கேட்ட கேள்வியை பாருங்க, இறங்கினது போல இருந்த இடம் காலியா போயிடுமே, எப்படி இறங்குறான் அவன் என்று கேட்ட போது பக்கால அப்துல்லா முபாரக் சொல்லி காட்டுறாங்க, என்ஜிலு கைவயசா, அவன் விரும்பின மாதிரி இறங்குவான், நீ இந்த கேள்வியை கேட்காது என்று கடும் கோபமா பதில் சொல்லிக்கிறாங்க. அவன் இறங்குறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் போது நீ எனக்கு மறுபடி இந்த கேள்வியை கேட்கிறாய் என்று திருப்பி சொல்லி காட்டினாங்க. அதாவது அஹமது இப்னு சயீத் இப்னு இப்ராஹிம் இப்னு அப்துல்லா இப்னு ரபாத்தி என்பவரிடத்துல இப்ராஹிம் இப்னு அபீ தாலிப் என்பவர் அவர் சொல்லும் போது இப்ராஹிம் அபீ தாலிப் என்பவர் கேட்டிருக்கின்றார், ஹலர்து மஜ்லிஸல் அமீர் அப்துல்லாஹ் இப்னு தாஹிர் ذات يوم, ஒரு நாள் இந்த அல் அமீர் அப்துல்லா இப்னு தாஹிர் என்பவருடைய மஜ்லிஸுக்கு நான் வந்திருந்தேன். அந்த இடத்துக்கு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ராஹவியா, இவர் ஒரு தாபி, இவர் வந்தார். வந்தபோது இவரிடத்தில் அந்த அமீர் அல்லாஹ் தஆலா எப்படி இறங்குகின்றான் என்று கேட்டு, அந்த ஹதீஸ் அஸ்ஸஹீஹுன் ஹுவ, அந்த ஹதீஸ் சஹீதானா, என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா என்று சொன்ன ஹதீஸ் சஹீதானா என்று கேட்கின்றார். قال نعم, சஹீதான் என்று பதிலளித்தார். فقال له بعض قواد عبد الله, அப்ப அவருடைய சில அந்த சபையில் இருந்த சிலர் கேட்கின்றார்கள், யா அபா யாக்கூப் அத்தஸாமு அன்னல்லாஹ யன்சிலு குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா இறங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று நீர் உறுதியாக நம்புகிறாயா? قال نعم, உண்மைதான் நான் நம்புகிறேன் என்று சொன்னார். قال கைஃப யன்சிலு, எப்படி இறங்குகிறான் என்று கேட்டாங்க. அப்பொழுது இந்த இஸ்ஹாக் இப்னு ராஹவியா என்பவர் பதிலளிக்கின்றார், அஸ்பிதுஹு ஹத்தா அஸிபலக்கன் நுஸூல், அதாவது அல்லாஹ் தஆலா அரிசில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் என்றதை முந்தி நீ ஒப்புக்கிறையா? அரிசின் மீது இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்றாயா? அதை ஒப்புக்கொள்றாயான்னு கேட்டாங்க. முதலாவது சரி, ஆம், அரிசின் மீது இருக்கிறான் என்பதை நான் ஒப்புக்கொள்றேன் என்று சொன்னார். சொன்னதுக்கு பின்னால இஸ்ஹாக் இப்னு ராஹவியா சொல்கின்றார், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃப்பன் ஸஃப்பா, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உம்முடைய ரப்பும் மலக்குகளும் வரிசை வரிசையாக வருவார்கள். ஜாஅ, இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று குர்ஆனையே ஓதி காட்டினார். ஹதீஸுடைய வாக்கியத்தை சொல்லாம குர்ஆனுடைய வாக்கியத்தை சொல்லி காட்டினார். வக்கால அமீர் அப்துல்லா, அந்த அமீர் சொல்லி காட்டுகின்றார், யா அபா யாக்கூப், அபு யாக்கூபே, அதாவது கேட்கின்றார்கள், ஹாதா யௌமுல் கியாமா, இது மறுமை நாளில் நடக்கும் செய்தி அல்லவா, நீர் என்ன அதை இப்பொழுது உதாரணம் காட்டுகின்றீர் என்று கேட்டபோது இஸ்ஹாக் இப்னு ராஹவியா சொல்கின்றார், அஸ்ஸல்லாஹு அமீர், அல்லாஹ் தஆலா இந்த அமீரை பாதுகாப்பானாக என்று சொல்லி காட்டிவிட்டு, வமை யஜீஉ யௌமல் கியாமத்தி மையம்னாஹுல் யௌம, மறுமை நாளிலே வருவதாக சொல்லுகின்ற ரப்பை இன்று வர வேண்டாம் என்று தடுப்பவன் யார்? அந்த ரப்பு சொல்றார் மறுமை நாளில் வருவதாக.
அவன் இன்றைக்கு யார் தடுக்கிறான்? உண்ட சபைக்கு நான் வாரத்தை நீ தடுக்கலும், ஆனா அந்த ரப்ப தடுக்கலுமா உனக்கு? இந்த கேள்வியை கேட்கிறாங்க. மறுமை நாள்ல வருவதாக அந்த ரப்பு சொல்லி இருக்கின்றார். அந்த ரப்பை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அந்த ரப்பை இன்று தடுப்பதற்கு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்ற கருத்தை இங்கு சொல்லி காட்டுகின்றார். அதாவது இந்த அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவிலும் முதலாவது வானத்துக்கு இறங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்ற ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹ் என்பதுல எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. இது சஹீஹான ஹதீஸே தான். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதா மலா நிஸ்ஃபுல் லைலி அவ் சுலுஸாஹு யன்ஸிலுல்லாஹு இலா ஸமாஇத் துன்யா ஃபயகூலு ஹல் மின் ஸாயிலின் ஃபயுதா ஹல் மின் தாஇன் ஃபயுஸ்தஜாபு லஹு ஹல் மின் முஸ்தக்பிரின் ஃபயுக்ஃபர் லஹு ஹத்தா யன்ஃபஜிரல் சுபஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முதலாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவும் முதலாவது வானத்துக்கு இறங்கி அவன் கேட்கின்றான். கேட்கின்றவர்கள் இருக்கின்றார்களா? கொடுக்கப்படும். துஆ கேட்கின்றவர்கள் இருக்கின்றார்களா? பதிலளிக்கப்படும். பிழை பொறுக்க தேடுபவர்கள் இருக்கின்றார்களா? மன்னிக்கப்படும். இப்படியாக அல்லாஹ் தஆலா சுபஹுடைய வக்து வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க பெரியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இதனால்தான் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் தஹஜ்ஜுது தொழுகையை பின்னிரவுலே எழும்பி தொழுவதை வளமையாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னிரவுலே இஷாவுடைய 2 ரக்காத் சுன்னத்தின் தொழுதுட்டு படுத்துடுவாங்க. படுத்துட்டு பின்னிரவுல எழும்பி தொழுது தஹஜ்ஜுது தொழுதுட்டு தாராளமா துஆ கேட்பாங்க. அதனால நானும் நீங்களும் அந்த தஹஜ்ஜுடைய வக்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி அந்த நேரத்திலே எழும்பி நாங்கள் துஆ கேட்க வேண்டும். நாங்கள் கேட்கிற துஆவுல பிரதானமாக கேட்க வேண்டிய துஆ எதுவா இருந்தால், யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை விளங்காமல், அல்லாஹ்வுடைய தன்மைகளை விளங்காமல் தம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்கள், நீ இந்த மக்களுக்கு உண்மையான விளக்கத்தை கொடுத்து நேர்வழியை காட்டுவாயாக என்றுதான் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டியிருக்கின்றோம். எங்களுக்கு சாப்பாட்டை கேட்காட்டியும் தந்துடுவான், உடுப்ப கேட்காட்டியும் தந்துடுவான், இருப்பிடத்தை கேட்காட்டியும் தந்துடுவான். ஏன் எங்களை படைச்சவன் எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பதாக வாக்களித்திருக்கின்றான். வசதியை கேட்பதை கொஞ்சம் குறைச்சு கொண்டு இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு துஆ கேட்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்தை சொல்லி குமுறை ஏற்படுத்திக் கொள்றாங்க. அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான் என்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை மறுத்து அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த பாத்திலான கொள்கையிலிருந்து பாதுகாத்து உண்மையான இஸ்லாத்தின்பால் வழிநடத்துவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.